السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் மோமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவை அறிந்து விளங்கி வாழ்ந்து கலிமாவோடு அல்லாஹையும் ரசூலையும் சந்திப்பதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. இவ்வுலகிலே அகக்கண்ணாலும் மறு உலகிலே நம்முடைய புறக்கண்ணாலும் ஹக் ஜல்ல ஷானஹு தஆலாவை தரிசிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பெரும் கருணையால் அல்லாஹ் ரமலானுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வை தொழுது வணங்கி நோன்பு வைத்து அல்லாஹுடைய அருள் பெறுவதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கினான். இன்று மகஃபிரத்துடைய 10. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் மன்னிப்பானா. ரஹ்மத்துடைய 10 போயிடுச்சு. ரஹ்மத்து போயிடுச்சா? ரஹ்மத்துடைய 10 நாட்கள் நம்மளை விட்டு போயிடுச்சு. அல்லாஹ் ரஹ்மத்து போயிடுச்சா? அது நம்மள்ட்ட தான் இருக்கு. அது எப்படி நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்? ஒரு காலம் நம்மளை விட்டு அல்லாஹ்வின் ரஹ்மத்து பிரியவே கிடையாது. ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷைஇன், என் ரஹ்மத்து ஒவ்வொரு வஸ்துவையும் சூழ்ந்திருக்கிறதுன்றாங்க. அதில் அந்த ரமலானுடைய முதல் 10 மட்டும்தான், அதுக்கடுத்து போயிடுச்சுன்னு சொல்லவே இல்லை. அவர் ரமலானிலும் சூழ்ந்திருக்கிறது, முதல் 10 சூழ்ந்திருக்கிறது, 2வது 10 சூழ்ந்திருக்கிறது, 3வது 10 சூழ்ந்திருக்கிறது, ஷவ்வாலிலும் சூழ்ந்திருக்கிறது, வருடம் முழுவதும் சூழ்ந்திருக்கிறது, உலகிலும் சூழ்ந்திருக்கிறது, அன்னை மடியிலும் சூழ்ந்திருக்கிறது, கர்ப்பத்திலும் சூழ்ந்திருந்தது, மண்ணறையிலும் நம்மை ரஹ்மத் சூழ்ந்திருக்கும், மஹ்ஷர்லையும் நம்மை சூழ்ந்திருக்கும், சொர்க்கத்திலையும் நம்ம சூழ்ந்திருக்கோம். ரஹ்மத் யாரை விட்டு பிரிஞ்சிருந்துச்சு? ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷைஇன், என் அருள், என் கருணை, என் அன்பு, என் பாசம் ஒவ்வொரு வஸ்துவையும் சூழ்ந்திருக்கு. என் பாசம் அப்படியே சுத்திக்கிச்சு, ஒரு வஸ்துவையும் பின்னி பெனஞ்சிட்டு இருக்கு. ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷைஇன்ட்டான். அனைத்து வஸ்துவும், அனைத்து வஸ்துன்னா எதுவுமே அதை விட்டு பிரிஞ்சே இல்லை. எல்லா வஸ்துவையும் சூழ்ந்திருக்கு. இந்த வசியத்துக்குள்ள ஷைனா ஷைத்தான் இருக்கானா இல்லையா? காஃபிர் இருக்கானா இல்லையா? எல்லாரும் இருக்கான் பை. நல்லவன் கெட்டவன் எல்லாரும் இருக்கிறான். வச அக்துபுஹா, அதை விசேஷமாக நான் எழுதுவேன். இல்லதீன யத்தகுன், தக்வா செய்யக்கூடியவர்கள். இந்த வச அக்துபுஹா இல்லதீன யத்தகுன் இஸ்திஸ்னாவா ஜி? ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷைஇன் ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகுன் வயுத்தூன ஸகாத வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன். ஜி, இது இஸ்திஸ்னாவா ஜி? என் ரஹ்மத் அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது. அந்த ரஹ்மத்தை நான் யாருக்கு எழுதுவேன்? அல்லாஹ்வை தக்வா செய்து ஜகாத்து கொடுத்து முழுமையாக நம்முடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டார்களே அவர்களுக்கு எழுதுவேன் அப்படின்னு இஸ்திஸ்னாவா? இவனுக்கு மட்டும் எழுதுவேன், மற்றவங்களுக்கு ரஹ்மத்து கிடையாதுன்னு அர்த்தமா? இல்லையே. அது வசியத்துக்குள்ள ஷைஇன் ரஹ்மத் தான். அது ஃபஸஅக்துபுஹா இருக்கே, அது குசூசியான ரஹ்மத். அது
நீ ஈமான் கொண்டா அல்லாஹ்வின் சில விசேஷங்கள் அதிகமாக கிடைக்கும் ரஹ்மத். இன்னும் அன்பு கொள்ளலாம், அல்லாஹ்வை இன்னும் நெருங்கலாம், ஜக்காத்து கொடுத்தா இன்னும் நெருங்கலாம், தக்வா செஞ்சா இன்னும் நெருங்கலாம், இன்னும் நெருக்கம் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை அதிகப்படுத்தி கொள்ள போகலாம். ஆனால் அல்லாஹ்வின் ரஹ்மத்து நம்மை என்றென்றைக்கும் சூழ்ந்தே தான் இருக்கிறது, பிரிஞ்சே இல்லை. ஏன் சொல்லுங்க, ஏன் பிரிஞ்சு இல்லை? ஏன் அல்லாஹ் ஏன் ரஹ்மத் நம்மை சூழ்ந்துருக்குன்னு கேட்டால், ரஹ்மான் நம்மை சூழ்ந்துருக்கிறான். எந்த வஸ்து விட்டு அந்த ரஹ்மான் பிரிஞ்சே இல்லை. ரஹ்மான் நம்மளை விட்டு பிரிஞ்சு இல்லை, ரஹ்மானை விட்டு ரஹ்மத்து பிரிஞ்சு இல்லை, நம்மளை விட்டு ரஹ்மத்து பிரிஞ்சே இல்லை. நம்ம விட்டு ரஹ்மான் பிரிஞ்சிருக்கானா? ரஹ்மானை விட்டு ரஹ்மத்து பிரிஞ்சிருக்கா? அப்போ நம்மளுடைய எப்படி ரஹ்மத்து பிரியும்? அந்த ரஹ்மத்தில் தான் குளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ரஹ்மத்தில் தான் இரவு பகலாக குளித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் ரஹ்மத், அவன் அருள் தான், அவன் கருணை தான். அஸ்பக அலைக்கும் நிஅமஹு, தன் அருளை அல்லாஹ் உங்கள் மீது கொட்டு கொட்டுன்று கொட்டுகிறான். கொடுத்தேன்னு சொல்ல, அஸ்பக கொட்டிட்டான். ஜாஹிரத்தம் பாத்தினத்தன், வெளிரங்கத்திலும் கொட்டினான், அந்த ரங்கத்திலும் கொட்டினான். ஜாஹிர்லையும் கொட்டினான், பாத்திலையும் கொட்டினான். நபை அஸ்பக அலைக்கும் நிஅமஹு ظاهرة وباطنة ألم تروا أن الله سخر لكم ما في السماوات وما في الأرض وأسبغ عليكم نعمه ظاهرة وباطنة ومن الناس من يجادل في الله بغير علم ولا هدى ولا كتاب منير. லாஹிரத்தன் லாஹிர்லையும் கொட்டினேன், பாத்தின்லையும் கொட்டிட்டேன். இதுங்க லாஹிரில் கொட்டினா பாத்திரில் கொட்டினா? ஜாஹிரில் அல்லாஹ் கொட்டினான் நிஅமஹு, அவன் அருள் கொடைகளை, அவன் ரஹ்மத்தை கொட்டினான். அப்போ ஃபஸஅக்துபா லில்லதீன யத்தகூன் என்ன அஸ்பக அலைக்கும் அல்லாஹ் சொன்னா, வஸிஅ ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷைஇன், எல்லா வஸ்துவையும் என் ரஹ்மத் சூழ்ந்திருக்கு. அதில் யாரும் விதிவிலக்கே இல்லை. ஷைத்தானும் விதிவிலக்கு இல்லை, காஃபிரும் விதிவிலக்கு இல்லை, ஜன்னதி வ நாரி, சொர்க்கவாசி விதிவிலக்கு இல்லை, நரகவாசி விதிவிலக்கு இல்லை. நரகத்துக்கு போன பின்னாடி நரகவாசிகளுக்கு அல்லாஹ்வின் அந்த குல்லஷை விட்டு அல்ல விதிவிலக்கு ஆக்கிடுவான். ரஹ்மதி வஸிஅத் குல்லஷைன் இருக்கு, எல்லா வஸ்துவையும் சூழ்ந்திருக்கணும். இல்லல் ஜஹன்னமியூன் இதா தஹலு ஃபீஹி, ஜஹன்னத்தில் நரகவாசி உள்ளே போயிட்டாங்கன்னா ரஹ்மத்தை வாபஸ் வாங்கிக்குவேன், இப்படி கிடையாது. பூ சூழ்ந்திருக்கு, அது என்ன ரஹ்மத்து? அப்பவும் ரஹ்மான் தான் அவங்க பாத்தின்ல இருப்பான். शैतान की बातिन भी रहमान है भाई, शैतान की बातिन भी रहमान है. फसअक्तुबा लिल्लज़ीन यत्तक़ून इन्ना अस्बग़ अलैकुम निअमहु ज़ाहिरतन इन्ना बातिनतन इन्ना. கவனிங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தே கௌனி, இதை விட்டு யாருமே விதிவிலக்கில்லை. அறிஞ்சுங்களா? இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய உஜூதை கொண்டு தான் பூரே காயினாத்தில் எல்லா வஸ்துக்களும் வந்திருக்கிறது. அவன் இல்மில் இருந்த தோற்றங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன் உஜூதை கொண்டு முதஜல்லியானனால தான் மனிதர்கள், ஜின்கள், மிருகங்கள், ஆடு மாடுகள், செடி கொடிகள், கல் கரடுகள், ஷைத்தான் உட்பட ஜின்கள், மலாய்கள் உட்பட அத்தனை பேரும் அல்லாஹுடைய உஜூதை கொண்டு தான் காட்சியளிக்கிறாங்க. இப்போ உஜூது கொடுக்குறான் பாருங்க, அதுதான் ரஹ்மத்து. அல்லாஹுடைய உஜூது இல்லாமல் ஷைத்தானை காட்சியளிக்க முடியாது. ஆடு ஆடாக இருக்க முடியாது, மாடு மாடாக இருக்க, எதுவுமே காட்சியளிக்காது. அல்லாஹ்வுல உஜூது கொடுப்பது தான் ஒரு ரஹ்மத். ஆனால் எல்லா காயினாத்துகளும் அல்லாஹுடைய உஜூதை கொண்டு தான் காட்சியளிக்கின்றன. அணு அணுவும், ஜர்ரா ஜர்ரா, जी हर पत्ते में रत्ती में फैजान तुम्हारी है, हर पत्ते में रत्ती में, हर रत्ती हर पत्ते में फैजान तुम्हारा है. உன்னுடைய அருள் தான் சூழ்ந்திருக்கு அல்லான்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தாலா அவருடைய ஃபைசான் இல்லாத வஸ்து இருக்கா? இல்லவே இல்லை. எல்லாத்துக்கும் கொடுத்தான். ஆனால்
அல்லாஹ்வுடைய உஜூதை கொண்டு தான் நான் மௌஜூதாக இருக்கிறேங்கிற அந்த இதிராக் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாருக்கும் இல்லை பாருங்க. அது அல்லாஹ் தக்வாவுடையவர்களுக்கு மட்டும்தான்ட்டான், ஷிர்கை விட்டு தப்பித்தவர்களுக்கு மட்டும்தான். அப்போ அல்லாஹ் தஆலா ஸாஹிரத்துன்னு அவங்களுக்கு கொடுத்துட்டான், நமக்கு ஸாஹிரத்துன்னு கொடுத்துட்டு பாத்தினமும் கொடுத்தாங்க. நமக்கு அஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன், ஸாஹிரத்து என்ன கொடுத்தான், உஜூத் ஹக் எல்லாருக்கும் கொடுத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அந்த உஜூது எனக்கு சுயமானதல்ல, இது ஹக்குடைய உஜூதுங்கிற எண்ணத்தை அந்த இதிராக நம்ம கொடுத்தான் பாருங்க. இது நிஅமத்தே பாத்தினியா, இது ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன். இது ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷைஇன் குல்ல ஷைஇன், யாரும் விதிவிலக்கே இல்லை. தெரிஞ்சுங்களா? இது என்னது இல்லைன்னு உணர்வு கொடுத்தான் பாருங்க. மோலா இந்த உஜூது என்கின்றது நீ தான் எல்லாம் உஜூதை கொடுத்துருக்க. ஹயாத் மலக்குகளுக்கும் இருந்துச்சு, மனிதர்களுக்கும் இருந்துச்சு, மிருகங்களுக்கும் இருக்குது, ஆடு இருக்குது, மாடு, மீன்கள், எல்லாத்துக்கும் ஹயாத் இருக்குது. ஜின்னாத்துகள் ஷைத்தான் உட்பட இருக்கா இல்லைங்களா? எல்லாத்துக்கும், அனைத்துகளுக்கும், நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று இல்லை, எல்லோருக்கும் பாகுபாடு என்று அத்தனை பேருக்கும் ஹயாத் இருக்குது. அல்லாஹ் கொடுத்தான். இது நிஅமத்தே ஸாஹிரியா. இந்த ஹயாத் என்னதில்லை, நான் மையீத்து, அல்லாஹ்வுடைய ஹயாத்துடைய பர்த்தவை என்னுடைய மௌத்தில் இருக்கு. அந்த ஹயாத்துடைய பர்த்தவை கொண்டு தான் நான் ஜீவிக்கிறேன். நான் மையீத், அல்லாஹ் தஆலா ஹயாத்தானவன். என்னுடைய மௌத்தில் அல்லாஹ்வுடைய ஹயாத்துடைய சுடர் வீசுகிறது. அல்லாஹ்வுடைய ஹயாத்துடைய பர்த்தவை கொண்டு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் ஹயாத்தா இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, இது நிஅமத்தே பாத்தினியா. இது எல்லாரும் கிடைக்காது, இது எல்லாரும் கிடைக்கிறது இல்லை. நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினத்தன். ஸாஹிர் நிஅமத் எல்லாருக்கும் இருக்கு. அந்த நிஅமத்தை உணரக்கூடிய பாக்கியம் இருக்கு பார்த்தீங்களா, அது பாத்தினி நிஅமத். அது ஸஅக்துபுஹா ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன். தக்வாவுடையவர்களுக்கு தான் நான் அதை எழுதுவேன். தக்வானா என்ன, ஷிர்க் சே பச்னே வாலே, ஷிர்கை விட்டு தப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு தான் அதை எழுதுவேன். கலாம் பேசுகிறோம், எறும்பு கூட பேசுது, குய்மீன் 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 பேசுது. எறும்பு எறும்பு பேசுதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனே சாட்சியா இருக்கு, எறும்பு பேசுது. வகாலத் நம்லத்துன் யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினகும் லா யஹ்திமன்னகும் சுலைமான் வ ஜுனூதுஹு ஜி வஹும் லா யஷ்உரூன். என்ன பை? சரி பை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு இருக்காங்க. இது எறும்புக்கு எறும்பு துப்பறி வாழ்ற வச்சிருக்குதா? சிஐடி வச்சுன்னு அங்கே வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி இதுக்கு சொல்லி, தலைமை எறும்புக்கு சொல்லி ஜி அது ரகசியமாக சொல்லி வச்சு அங்கேருந்து ஃபோன் வந்துருச்சு, நீங்கள் உன்னை எல்லாம் உள்ளே போயிருங்கன்னுச்சா. இங்கேருந்து எப்படிங்க பார்த்து மலை மேலே நின்று பைனோக்குலர் வச்சு பார்த்தா, நாமளாவது பைனோக்குலர் வச்சு தூரத்தில் சில பேர் போர் தொடுக்க வந்துட்டு இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி எறும்பு பார்த்துச்சா? அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான். அதுக்கு எந்த அளவு அறிவிச்சு கொடுத்துருக்குறான்? யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினகும் வாதின் நம்ம காலத் நம்லத்துன் யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினகும் லா யஹ்திமன்னகும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். அவர்கள் அறியாத முறையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்க்காம வந்து நடந்து உங்களை சட்டினி ஆக்கிடுவாங்க, மிதிச்சிடுவாங்க. அதில் எல்லாம் உள்ளுக்குள்ளே போயிருங்க, இங்கேருந்து எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணுது. அந்த அளவுக்கு வந்தது சுலைமான் நபி தெரிஞ்சு பாருங்க. சரிம்மா, தூரத்தில் யாரோ வர்றாங்கன்னு சொல்லாங்கல்ல, வர்றது சுலைமான் நபி வர்றாங்க, அது யார் சொல்லி கொடுத்தாரு? அவங்க படை வருது. இந்த அளவுக்கு அறிவோடு தாங்க இருக்கு எறும்பு. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தால எறும்புக்கும் கலாமை கொடுத்தான், எறும்புக்கும் இல்மு கொடுத்தான். ஹயாத், இல்மு, இராதா, குதிரத், சமாத், பசாரத், கலாம், சிஃபாத்துகள் எறும்புலேயும் ஜுஹூர் ஆகுது. அதே சுலைமான் நபி ஹுதுஹுது பறவை பேசுது. தெரிஞ்சுங்களா என்ன பேசுது? வத்தஃபக்கத தயர் ஃபகானா ஃபகால மாலி லா அரல் ஹுதுஹுத். எங்கேப்பா ஹுதுஹுது காணா, எங்கே போச்சு அப்படின்னு கேட்டாங்க. யார்? சுலைமான் வந்துருச்சு. வரட்டும் பாருங்க, என்ன அதான் சரி சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போச்சு? வந்தோன்னு சொல்லுச்சு. ஃபகால அஹத்து பிமா லம் துஹித் பிஹி. நீங்கள் எதை சூழ்ந்து அறிந்தவில்லையோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃப்ரெஷ்ஷாக நியூஸ் கொண்டு வந்திருக்கிறேன் நபியே. வஜித்துக மின் சபஇம் பி நபஇன் யகீன். சபா என்ற ஊரில் இருந்தும்
ஒரு உறுதியான ஒரு செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் நபியே அப்படின்னு. அப்படியா, என்ன செய்தி அப்படி பாருங்களேன். நம்ம மிருகங்களை நம்மளை வந்து சும்மா காக்கா என்னது மனத்தனமா காக்கா எங்கேயாவது கிளவி உட்காந்துருக்காரா, வடையை திருடலாமா, அதோட வேறு சிந்தனையாக இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நினச்சிங்களா? எல்லாம் நல்லா விளங்குது. நீ மாடியில் போய் நின்று விளையாண்டுருக்கிற, ஒருத்தங்க வந்து சண்டை போட்டிருக்க, ஏன்டா சண்டை போடுறீங்க, திருட்டு போயிடுவா அப்படின்னு காக்கா வந்து மேலேருந்து உங்களுக்கு உங்களுக்கு பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கு. நீ என் காக்காவுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிற? எல்லாம் எவ்வளோ விளங்குது பாருங்கள். அந்த அளவுக்கு பறவைகளுக்கும் விலங்கும் ஆற்றலை கொடுத்துருக்கான். நீ யார், என்ன செய்கிற, நீ அவனுக்கு அநியாயம் பண்ணுற, சுல்மு செய்கிற, எவன் தௌஹீத் இருக்கிறான், எவன் ஷிர்கில் இருக்கிறான், எல்லாம் தெரியுது பாருங்க. அந்த அளவுக்கு விளக்காது. அது சொல்லுது, அஹத்து பிமாலம் துஹிப்பி வஜித்துக மின் சபஇம் பினபைன் யகீன். இன்னி வஜத்து இம்ரஅத்தன், ஒரு பெண்ணை நான் பார்த்தேன், தம்லிக்குஹும், அந்த பெண் அவர்களை ஆட்சி செய்கிறாள், ஊத்தியத் மின் குல்லி ஷையின், எல்லா நியமத்துகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறாள், வலஹா அர்ஷுன் அலீம், ஒரு மிகப்பெரிய சிம்மாசனமும் வைத்திருக்கிறாள், மாணிக்க கற்கள் முத்துக்கள் பதிக்கப்பட்ட சிம்மாசனம் வைத்திருக்கிறாள். இதெல்லாம் கண்ணில் பார்த்துச்சு, கண்ணால் பார்த்தது. சரி விடுங்க, பதினஞ்சுங்களா? வலஹா அர்ஷுன் அலீம். அப்புறம் சொல்லுங்க, வஜத்துஹா வ கௌமஹா. இங்கே பாருங்க, இது கண்ணில் இது வரைக்கும் பார்த்தது, கண்ணில் பார்த்து சொல்லிடுச்சா? வஜத்துஹா, அந்த பெண்ணை நான் பார்த்தேன், வ கௌமஹா, அந்த பெண்ணுடைய கூட்டத்தார்களையும், யஸ்ஜுதூன லிஷம்ஸ், சூரியனுக்கு சஜ்தா செய்கிறார்கள். காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்கிறார்கள். எல்லோரும் சூரியனை கடவுளாக்கி வணங்குகிறார்கள். தெரிஞ்சுங்களா? சரிங்க, இது வரைக்கும் கண்ணால் பார்த்தது, கண்ணால் பார்த்து அப்படியே ஃபோட்டோ மாதிரி சொல்லிடுச்சு. பார்த்தேன் எல்லாரும் காலை எழுந்திரிச்சு அந்த சூரியனை வணங்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிச்சா. இதுக்கு மேலே அறிவு, அதோடைய அறிவு காட்டுது பாருங்க. ரிஷம்சி மிந்தூனில்லா, அல்லாஹ் வணங்காம இந்த சூரியனை வணங்கிட்டு இருக்காங்க. ஜி மௌலாத்தால வணங்காம மிந்தூனில்லா, அல்லாஹ் விட்டுட்டு, நாமெல்லாம் அல்லா தானே வணங்குறோம், அல்லா தானே வணங்கணும், அல்லாஹ் விட்டு போட்டு சூரியனை வணங்கிட்டு இருக்காங்க பாருங்க. இது அந்த ஹீரத்தை கொண்டு வரது பாருங்க. சும்மா பயான் செய்யலாம் அப்படிலாம் இது மாதிரி வணங்கிட்டு இருந்தாங்க நபி, இதுதான் செய்தி அப்படின்னு நபி அப்படியே அமைச்சிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நபி. அதோட முடிஞ்சிருந்தா இதை பற்றி ஹுதூது பறவைக்கு அவ்வளோதான் அறிவு பார்த்துட்டோம்னு சொல்லிச்சு. பெரிய சிம்மாசனம் வச்சுருந்து நிறையா சொகுசுவான வாழ்க்கை வாழ்கிறாங்க எல்லாரும். ஒரு அரசியலுக்கு ஆட்சி செஞ்சு தான் கண்ணால் பார்த்தேன். அவையெல்லாம் வந்து அந்த சூரியனை வணங்கிட்டு இருந்தாங்க, பார்த்தேன் நபியே, இதுதான் செய்தி வந்து சொன்னேன். இதே பெரிய செய்தி தான், கொஞ்சம் சொல்லியிருக்கிற பரவாயில்ல, இப்போ நான் ஆள் அனுப்புகிறேங்க நபி ஏதோ சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி அது ஆரம்பிக்குது பாருங்க. ஹுதூது பறவை எப்படியாப்பட்ட ஆள்னு கேளு. யஸ்ஜுதூன லிஷம்சி மிந்தூனில்லா, அல்லாஹ்வை விட்டு சூரியனை வணங்குறாங்க. படைச்ச ரப்பை விட்டுட்டு படைக்கப்பட்ட மஹ்லூக வணங்கிட்டு இருக்கிறாங்க. வஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலஹும், இவர்கள் செயலை ஷைத்தான் அலங்காரமாக காட்டி விட்டான். அப்ப ஆரிஃபே ஷைத்தானாவும் இருக்குது. அது அந்த ஹுதூது ஷைத்தானே நல்லா அறிஞ்சிருக்கு. आरिफुर रहमाना वर्ग आरिफुर शैताना वर्ग रहमान को भी जानता है शैतान को भी जानता है रहमाने அறிஞ்சிருக்குது ஷைத்தானே அறிஞ்சிருக்கு ஷைத்தான் அவர்களுடைய செயலை அழகாக காட்டி விட்டான் ஆகவே தான் செய்வதுதான் உயர்ந்த கொள்கை தான் தான் இன்றைக்கு மிகச் சிறந்த கொள்கையில் இருப்பதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் செய்யறதெல்லாம் தப்பு ஆனால் நான் தான் மிகச் சிறந்த கொள்கைவாதி எனக்கு ஈடு இணை துனியாவில் யாரும் இல்லை என்னை போன்று யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க புரிஞ்சுங்களா ஃபஸத்தஹும் அனி ஸபீல் ஆகவே உண்மையான நேரான பாதையை விட்டும் ஷைத்தான் அவர்களை தடுத்து விட்டான் வலா யஹ்ததூன் லா யஹ்ததூன் ஃபஹும் லா யஹ்ததூன் அவர்கள் நேர்வழி பெறவில்லை ஃபஹும் லா யஹ்ததூன் அவர்கள் நேர்வழி பெறவில்லை அவர் வழிகாட்டப்படவில்லை நேர்வழியின் பக்கம் இல்லை அல்லா யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுஹ்ரிஜுல் ஹப்அ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வானம் பூமியில் மறைந்தவற்றை எல்லாம் வெளிப்படுத்துகின்றானே அந்த அல்லாஹ்வை வணங்குவதற்குண்டான நேர்வழி அவர்கள் பெறவில்லை வயஅலமு மா துஃபூன வ மா துஅலினூன் நீங்கள் எதையெல்லாம் மறைக்கிறீர்களோ எதையெல்லாம் வெளிப்படுத்துகின்றீர்களோ அவற்றையெல்லாம் அறிவானே அப்படிப்பட்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை வணங்க வேண்டும் என்று அவருக்கு தெரியலையே எதை நீங்கள் மறைத்திருந்தீர்களோ உங்கள் கல்புக்குள்ளே வச்சிருக்கிறதையும் அறிவானே அத்தனையும் தெரிஞ்ச ரப்பு தஆலா அனைவருடைய கண்ட்ரோலை தங்க வச்சிருக்கானே
அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எவருமே இல்லையே. யார் சொல்றா? நுஹூத் சொல். அல்லாஹ் அல்லாஹ் அப்படிப்பட்டவன்டா. லா இலாஹ இல்லாஹு, அவனை என்று எம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லையே. ரப்புல் அர்ஷில் அதீம், பிரமாண்டமான அர்ஷுடைய ரப்பா இருக்கிறானே, அந்த அல்லாஹ் வணங்காமல் தடுத்து விட்டான் ஷைத்தான். எவ்வளவு அறிவு பாருங்க. எது சொல்லுது? ஹுதுஹுது பறவை. லா இலாஹ இல்ல பாடம் நடத்துதுங்க. ஹுதுஹுது பறவையிலிருந்து இந்த வார்த்தை வந்தவுடனே நபி கைஃபித் ஆயிட்டாங்க. வா வா வா, என்ன அழகான பயான் செய்து. நபி கூட கொஞ்ச நாள் இந்த சூபத்தில் லா இலாஹ கத்துக்குச்சு. அதுவும் லா இலாஹ பேசுதுங்க. அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். நபி கூட கொஞ்ச நாள் இருந்து பழகி பறவையே லா இலாஹ பேசுது. சிஃபாத்துல்லாஹ் பயான் செய்து, சிஃபாத்தை பயான் செய்து. லா யஸ்ஜுது லல்லதி யுக்ரிஜுல் ஹப, அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுக்ரிஜுல் ஹப ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வ யஅலமு மா துக்ஃபூன வ மா துஅலினூன் என்று லா இலாஹ இல்லல்லாஹ் பயான் செய்து பாருங்க. பறவை, இந்த பறவையுடைய இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சு. நபி கைஃபித் ஆயிட்டாங்க, அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சு. எல்லாம் சையா செய்ய உத்தரவு போட்டாங்க. அதெல்லாம் இது சைதாவுடைய ஆயத்து. சொன்னது பறவை. இந்த ஆயத்தை கேட்டு நல்ல சைதா உத்தரவு போட்டார் நமக்கு. ரப்புல் அர்ஷில் அதீம் சொல்லிடுச்சு, நீ சையா செய்ய அல்லாஹ் முன்னாடி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நான் சைதா இஷாரா செஞ்சுக்கிட்டேன் பாய், இந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும். இன்ஷால்லா சபை முடிந்து போன பின்னாடி எல்லாம் உதவு செஞ்சுட்டு சஜிதா செஞ்சுருங்க. சஜிதா வாஜிப் ஆயிடுச்சு இந்த ஆயத்தை கேட்ட உடனே. வலஞ்சபை. அப்போது பறவைகள் என்ன, மிருகங்கள் என்ன, அத்தனை மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிஃபாத்துல்லாவை கொடுத்திருக்கிறான். ஹயாத் இருக்கு, இல்ம் இருக்கு, இராதா இருக்கு, குத்ரத் இருக்கு, சமாத் இருக்கு, பசாரத் இருக்கு, கலாம் இருக்கு. நமக்கெல்லாம் விசேஷமாக என்ன கொடுத்தான்? இவைகள் எனக்கு சொந்தமானதல்ல, இவைகள் ஹக் தஆலாவுக்கு சொந்தமானது என்று நம்மை நாம் நகர்த்தி கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு சொந்தமானது அல்லாஹ் இடத்தில் ஒப்படைக்கிற அந்த நிஅமத்திற்கே அது எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கறது இல்லை. வஸ்பக அலைஹிம் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினத்தன். ஸாஹிரில் கொடுத்துருக்கான், பாத்தில் நியமத்தெல்லாம் நம்ம கொடுத்துருக்கான். அது என்ன நியமத்து? இந்த கலாம் என்னில் வெளியாகுது, ஆனால் கலாம் என்னதுக்கு சொந்தம், எனக்கு சொந்தமானதல்ல. இல்மு என்னில் வெளியாகுது, ஆனால் இல்மு எனக்கு சொந்தமானதல்ல. இராதா என்னில் வெளியாகுது, இராதா எனக்கு சொந்தமானதல்ல. சிஃபாத்துகள். அடுத்து அஃபாலுக்கு வாங்க. குவத் என்னில் வெளியாகுது, இந்த குவத் எனக்கு சொந்தமானதல்ல. லா குவத்தை இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா. இந்த இத்ராக்கள் இருக்கிறது பாத்தினி நியமத்து, கல்புடைய நியமத்து. அது கல்பால் இத்ராக் செய்ய வேண்டியது. அது ஜெயலிங் ஜி கல்பி நியமத்து நியமஹு பாத்தினத்தன். ஃபஸஅக்துபஹா லில்லதீன யத்தகூன், தக்வா செய்தவர்களுக்கு அதை எழுதுவேன். நீ ஷரிய தக்வா செஞ்ச அல்ல அந்த அளவுக்கு உனக்கு எழுதுவான் ரஹ்மத்தை. தரீக தக்வா செஞ்ச அந்த அளவுக்கு எழுதுவான். ஹகீகத்துடைய தக்வா செஞ்ச அந்த அளவுக்கு ரஹ்மத்து விசாலமாக போகும். மாரிஃபத் தக்வா செஞ்ச சுத்தமாக தக்வான என்ன ஷிர்க் பச்சினா என்னது இல்லைன்னு விலகிக்கிறது. அப்படி விலகி கொண்டால் அல் ஃபக்ரு இதா தம்ம ஹுவல்லான்ட்டாங்க. அங்கே முழுசா ஹக்கு தாலா தான் இருப்பான். ஒன்றில் எப்போ ஃபக்ரு பரிபூர்ணமாயிடுச்சோ, சுத்தமாக நீ உன்னை நவுத்திட்டியோ, அங்கே ஹக்கு தாலா தான் உன்னிலே காட்சி அளிப்பான். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ அவன் சுத்தமாக தன்னை நவுத்தி கொண்டானோ அவனை கையாக, காலாக, கண்ணாக, நாவாக நானே ஆயிடுறேன்ட்டாங்க. புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். நானே வந்துடுறேன், நான் தான் இருக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் பாத்தின லாஹிரத்தன் பாத்தினத்தன், பரிபூர்ணமாக அல்லாஹ் கொடுக்குறான். இப்போ அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டு யாருமே தூரத்தில் இல்லைன்னு சொல்ல வர்ற. இப்போ ரஹ்மத்துடைய 10 நம்மளை விட்டு போயிடுச்சு பாய். அல்லாஹ் மீண்டும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடம் நமக்கு நசீபாக்குவானாக. இன்னும் பல ரஹ்மத்துடைய 10களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. ரஹ்மத்துடைய 10 நம்மளை விட்டு போயிடுச்சு, ஆனால் ரஹ்மான் நம்மளை விட்டு போகல. நம்ம கூட தான் இருக்கான் அதில் சாந்த जी எதுவுமே நம்ம விட்டு போகும். ईमान भी जाता रहा दर हालत कुफरान, ईमान भी जाता रहा दर हालत कुफरान, क्या तुझसे कभी जो होता जुदा जो तेरा खुदा है. ஒருத்தன் குஃப்ரு செஞ்சா ஈமானும் போயிடும், ஆனால் ரஹ்மான் போக மாட்டான். ரஹ்மான் என்னைக்கும் போகிறதே இல்லை. என்னது பை, ரஹ்மானும் அவனுட்டு போகிறதே இல்லை பை. அவனுட்டு அஹ்லு நாருக்கும் அல்லாஹ் தஆலா ரஹ்மான் தான்.
என்ன பை நரகத்துக்கு போனாலும் சரி பை உஜூத் ஹக்கு தானே இருக்கும் அவன் அங்கே பார்க்குறது யாருடைய பசாரத்து? ஹக்குடைய பசாரத் தான், ஹக்குடைய கலாம் தான், ஹக்குடைய சமாத் தான். அது வேற வேற யாரும் சலமாத் தான், வேற பசாரத்து இல்லையே. தெரிஞ்சது அங்கே யாருடைய கூவத்து? ஹக்குடைய கூவத்து தான் போய் அங்கே வெளியாகும். இப்போ அவன் ஏன் நாரில் இருக்கிறான்? ஹக்குடையதுன்னு விளங்காமல் இவையெல்லாம் தன்னுடையதுன்னு விளங்கினா பார்த்தீங்களா, அதுக்காக ஜஹன்னம்ல இருக்கான். அப்போ யார் இங்கே இவையெல்லாம் ஹக்குடையது என்று விளங்காமல் தன்னுடையது என்று விளங்கி கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு துனியாவிலே ஜஹன்னம் தான். அது அவங்களுக்கு. யார் இவையெல்லாம் ஹக்குடையது என்று விளங்கி கொண்டார்களோ, என் உஜூத், என் சிஃபாத், என் அஃபால், என் ஆசாரெல்லாம் ஹக்குதுன்னு விளங்குறாங்களோ அவங்க துனியாவிலே ஜன்னத்தில் தான் இருக்கிறாங்க. ஜன்னத் தான், மையத்தை இலாஹில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஜன்னத்தில் உயர்ந்த நியமத் என்னவை? மௌலாவுடைய லிகா. இதே எல்லாம் கொடுத்துறான் இங்கே அவங்களுக்கு. இங்கே கொடுத்துறான் அல்லா ஜல்ல ஷாத்துல. அவங்க ரஞ்சபை இல்லை பை பாடம் படிக்க இன்ஷால்லா. தனி जी படிங்க. பிஸ்மில்லாஹ். இத்திபாராத்தே உலூஹியத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை. ஏனெனில் இலாஹுடைய தாத் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவருடைய தாத் காயிமும் பினஃப்ஸிஹி தன்தானே தரிபட்ட தாத்தாக இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். இலாஹ் என்பதற்கு என்ன பொருள்? சொல்லலாம். இலாஹ் என்பது ஹாஜத் ரவா, உலூஹியத் தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை. குர்ஆன் அல்லாஹ் எங்கெல்லாம் இலாஹ் என்ற வார்த்தைகளை புழங்கியிருக்கிறானோ உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் என்ற அர்த்தத்தை அல்லாஹ் புழங்கியிருக்கிறான். இலாஹும் அல்லாஹ் தான் செய்த நியமத்தை ஒரு சொல்லி காமிச்சார். நம்மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த். இந்த வான பூமியை படைச்சது யார்? மலை இறக்கி வச்சது யார்? செடி கொடிகளை விளைய வச்சது யார்? இலாஹும் அல்லாஹ். அல்லாஹ்வுடன் அவனுக்கு இன்னொரு இலாஹ் இருக்கிறானா? உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வுடன் இன்னொருத்தர் இருக்கிறானா? வரிசையாக அல்லாஹ் தான் செய்த அருட்கொடைகளை ஞாபகப்படுத்தி அருட்கொடைகளை சொல்லி காமிச்சு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இலாஹும் அல்லாஹ். அல்லாஹ்வுடனே இன்னொரு இலாஹ் இருக்கிறானா? உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர இதையெல்லாம் உனக்கு கொடுத்தவன் வேற ஒருத்தர் இருக்கிறானா? திரும்ப திரும்ப அல்லாஹ் கேட்குறான். முழு குர்ஆனில் நூற்றுக்கணக்கான இடங்களில் எங்கெல்லாம் இலாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் புழங்கினானோ ஹாஜத் ரவா தேவைகளை பூர்த்தி செய்த அர்த்தம் அல்லாஹ் புழங்குறான். அம்மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த வ அன்ஸல லக்கும் மினஸ் ஸமாஇ மான் ஃபஅம்பத்னா பிஹி ஹதாயிக தாத பஹஜத்தின் மா கான லக்கும் அன் துன்பிது ஷஜரா இலாஹும் அல்லாஹ். அல்லாஹ்வுடனே இன்னொரு இலாஹ் இருக்கிறானா உங்களுக்கு? பல்ஹும் கௌமுன் லா யஅதிலூன் வல் கௌமுன் யஅதிலூன் அம்மன் ஜஅல் அர்த கராரன் وجعل خلالها أنهارا وجعل لها رواسي وجعل بين البحرين حاجزا إلههم مع الله بل أكثرهم لا يعلمون. இந்த பூமியை நீ தங்குவதற்கு சரியான இடமாக ஆக்கி இதற்கு மத்தியில் ஆறுகளை ஓடச் செய்து மலைகளை உண்டாக்கி பூமியை நிலைநிறுத்தி இரண்டு கடல்களுக்கு மத்தியில் திரை உண்டாக்கி நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் தனித்தனியாக பிரித்து கொடுத்து இப்படியெல்லாம் தேவைகளை பூர்த்தி செஞ்சது யார்? இலாஹும் அல்லாஹ். அல்லாஹ்வுடனே இன்னொரு இலாஹ் உனக்கு இருக்கிறானா? அல்லாஹ் கேட்குறான். திரும்ப திரும்ப குர்ஆன் இன்னும் வரிசையாக வந்துட்டே இருக்கு. ஐலாஹும் அல்லாஹ், ஐலாஹும் அல்லாஹ், ஐலாஹும் அல்லாஹ். அப்போ இலாஹுடைய அர்த்தம் என்ன? குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். ஹாஜத் ரவா குல் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா. இப்பொழுது நீங்கள் காணக்கூடிய இந்த இரவை கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் தஆலா நீடித்து வைத்து விட்டால் மன் இலாஹுன் கைருல்லாஹி, வேறு யார் இலாஹ் இருக்கிறா உனக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன்? அல்லாஹ் அல்லாதவைகளிலே மீண்டும் அந்த பகலை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு யார் இருக்கிறாள்? மன் இலாஹுன் கைருல்லாஹி ஏத்திக்கும் பில்யா, வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய இலாஹ் யாருன்னு கேட்டான். அடுத்தது குல் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா குல் அரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி ஏத்திக்கும் பில் லைலின் தஸ்குனூன ஃபீஹி அஃபலா துப்சிரூன். மீண்டும் நீங்கள் நிம்மதி பெறுவதற்கு இரவை கொண்டு வரக்கூடியவன் யார்? இரவை கொண்டு வரக்கூடியவன் யாருன்னு கேட்கல, இரவை கொண்டு வரக்கூடிய இலாஹ் யாருன்னு கேட்டான். இலாஹ் வேறு யார் இருக்கா? அப்போ அல்லாஹ் இலாஹ் என்ற அர்த்தத்தை எங்கெல்லாம் குர்ஆனில் புழங்குறானோ ஹாஜத் ரவா தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் என்ற அர்த்தத்தில் புழங்குறான்.
பை அப்போ லா இலாஹ இல்லல்லா லா மஅபூத இல்லல்லா, வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை, இல்லல்ல அல்லாஹ் தவிர. ஏன் அல்லாஹ் தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று கலிமாவை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனால், லா மக்சூத இல்லல்லா, உன் கோடிக்கணக்கான சிருஷ்டிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், ரப்பாக இருந்து அவர்களை வளர்த்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஏன் லா மக்சூத இல்லல்லா, லா மௌஜூத இல்லல்லா, அவனை தவிர சாஹிபு சிஃபாத் யாரும் இல்லை, சாஹிபுல் உஜூத் யாரும் இல்லை. எனவே லா மஷ்ஹூத இல்லல்லா, அவனை தவிர சிருஷ்டிகளை காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. இப்போ கலிமாவோட 4 அந்தஸ்தாக கொண்டு வர்றாங்கம்மா. மாபூத், माबूद ही मकसूद है, मकसूद ही मौजूद, मौजूद ही मशहूद है, मशहूद खुदा है. 4 அந்தஸ்துகளாக கலிமா கொண்டு வர்றாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ லா மாபூத இல்லல்லா அர்த்தம் வைக்கிறாங்க என்று கோடிக்கணக்கான முஃமினான முஸ்லிமான மக்கள். இந்த அர்த்தம் பிழை என்று நம்ம சொல்லக்கூடாது. புரிஞ்சுங்களா? அது அவருடைய அந்தஸ்துக்கு அந்தஸ்து இருக்கா. சித்திகீன வ ஷுஹதாஇ வ சாலிஹீன் அந்தஸ்து இருக்கா இல்லையா? மின நபியீன வ சித்திகீன வ ஷுஹதாஇ வ சாலிஹீன். இப்போ பாமர மக்கள், பாமர முஸ்லீம்கள் லா மாபூத இல்லல்லா, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்று அர்த்தம் வைக்கிறாங்களே, இந்த அர்த்தம் பிழை, இந்த பிழை, இது ஷிர்கோட அர்த்தம், இது குஃப்ரான அர்த்தம் என்று சொல்வதைத்தான் நாம் வேண்டாம் என்று சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? ஏன்னா நேற்றோ கலிமாவுடைய அர்த்தம் இப்படி வைக்கக்கூடாது என்று சில கருத்துக்கள் சொன்ன உடனே சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, நீங்கள் இந்த மாதிரி சில ஷேகுமார்களெலாம் எதிர்த்து நீங்கள் பேசுகிறீங்க, அவங்க பதுவாவுக்கெலாம் ஆளாகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ அவங்க கருத்து அவங்க முன் வச்சாங்க, ஏன் கருத்து நான் முன் வச்சேன், அவங்க நிலைப்பாடு அவங்க சொல்கிறாங்க, என் நிலைப்பாடை நான் சொன்னேன். அவங்க ஏன் அவமரியாதை என்ன பேசலையே? நீங்கள் எந்த ஷேகுமாரை ஒருத்தருங்களோ அந்த ஷேகுமாரில் நான் கொண்டாடுகிறேன். அவங்க பயானை நானும் கேட்டேன், என் ஷேகநாயமும் கேட்டாங்க. புரிஞ்சுங்களா? பல பயான்களை நானே புகழ்ந்து பேசியிருக்கேன். புரிஞ்சுங்களா? யாரும் எந்த ஷேகுமார்களையும் காஃபிர் என்று சொல்ல நாம் தயாராக இல்லை. யாரையுமே காஃபிர் பற்ற கொடுக்க நாம் யாரையா? அல்லாஹ் ஷஹத்ன கல்பா, அவங்க கல்பை நீ பிளந்து பார்த்தையா நீ அப்படின்னு பெருமாள் கேட்டாங்க. ஒரு சஹாபி ஒருத்தர் காஃபிர்னு சொன்னதுக்கு. இப்போ யாரையுமே காஃபிர் நம்ம சொல்லவே தேவையில்லை. அவருடைய சில கருத்துக்கள் உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, பிடிக்கலன்னா விட்டுரு. அந்த கருத்து என்னுடைய கருத்தல்ல, நம்முடைய கருத்தை முன்வைக்கிறோம், என்னுடைய நிலைப்பாடு இது என்று சொன்னான். அப்படி சொன்னா அவங்க நம்ம அவமரியாதை செஞ்சுன்னு அர்த்தம் கிடையாது. அது அவளை நான் கொண்டாடுகிறேன், அவள் கண்ணில் கண்டால் காலை முத்தமிடுவேன், காலை கண்ணிலே தலையிலே ஒற்றிக்கொள்வேன். அந்த எந்த ஷேகுமார்களையும் குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு கிடையவே கிடையாது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன எத்தனையோ கருத்துக்களை அபு யூசுஃப்ல மறுத்து பேசினாங்க. இல்லை இதுதான் சரியான கருத்து, அந்த கருத்து சரியில்லைன்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி மறுத்து பேசினாங்க. பின்னால் வரக்கூடிய ஃபுகாக்கள் அலையில் ஃபத்வான்னு அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கருத்தை விட்டு அபு யூசுஃப்ல கருத்து மேலே ஃபத்வா கொடுத்துருக்காங்க. முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி கருத்தில் ஃபத்வா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்தவங்க மாலிக் இமாம்கிட்ட பாடம் ஓதுனாங்க. ஷாஃபி இமாம் வருஷக்கணக்காக உட்காந்து மாலிக் இமாம் கருத்துக்கு மாற்றமாக அவங்க கருத்து சொன்னாங்க. ஷாஃபி இமாம் உஸ்தாதுக்கே மாற்றமாக சொன்னாங்க. அதனால் மாலிக் மதுஹப் தனியாக இருக்குது, ஷாஃபி மதுஹப் தனியாக இருக்குது. மாலிக் இமாமோட பாடம் ஓதுனாங்க இல்லையா? மாலிக் மதுஹப் தன் மதுஹப் ஆக்கிய வேண்டிய ஷாஃபி ஆக்கலாம் இல்லை, ஆக்கலையே. சஹாபாக்கள் ஒருத்தர் கருத்து இன்னொரு மருத்து கருத்தை சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்தையே சஹாபாக்கள் சில நேரங்களில் இப்படி செல்லாமல் யாரை சொல்லலாம் கேட்டு சொல்லியிருக்கிறாங்க. உஹதுல உள்ளிருந்து போரிடலாமல் பெருமானார் சொன்னாங்க, இல்லை வெளியே போய் போரிடலாம் சஹாபாக்கள் சொன்னாங்க. அந்த கருத்தை பெருமானார் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ ஒருத்தருடைய கருத்தை நம்ம ஆட்சேபனை செஞ்சனே இல்லை, அவங்கள அவமரியாதை செய்கிறோமோ, அவர்களிடம் திட்டுறோம், அவங்கள கேவலப்படுத்துகிறோன்னு அர்த்தம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். நான் அவங்களோட எஜமானுடைய ஒரு முரீது யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி என் ஷேகனை ஆட்சேபனை செய்கிறேன், ஆட்சேபனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கருத்து இது, என் கருத்து இது. அவங்க லாமாபூத இல்லல்லா என்ற கருத்தே தவறானது. வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர யாருமே கருத்தே வைக்கக்கூடாது. ஹைருல் குரூன் அந்த கருத்து கிடையாது. ஹைருல் குரூனுக்கு பின்னாடி பொய் பரவும் என்று பெருமானார் சொன்னாங்க. என் காலம் பொற்காலம், அதற்கு பின்பு சஹாபாக்களுடைய காலம், அதற்கு பின்பு தாபியினுடைய காலம், 3 காலத்துக்கு பின்னாடி பொய் எங்கும் பரவும் என்று பெருமானார் சொன்னாங்க. அந்த பொய்யில் பொய் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை அர்த்தம் வைக்கிறது தான். அப்போ அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் வச்ச எல்லாருமே தாலு முதில்லு முஷ்ரிக்கு காஃபிர்னு சொல்கிறீங்க. அது சொல்ல வேணும்னு நம்ம சொல்கிறோம். இப்படி சொல்லாதீங்க. அந்த அந்தஸ்துக்கு சரிதான், அது அவங்களுக்கு போதும், அவாமுன்னாஸுக்கு அது போதும். இன்னும் கொஞ்சம் மேலே வந்தீங்களா, சாலிஹீனுடைய அந்தஸ்து விட்டு அடுத்தது ஷுஹதாக்கள் அந்தஸ்துக்கு வந்தீங்களா, உங்களுக்கு கலிமா லா மக்சூத இல்லல்லாவுடைய அந்தஸ்து கலிமா விளங்குங்க.
கலிமாவோட விளக்கம் சுருக்கமானது அல்ல, விரிவானது. ஏன் இவர் அவரை காஃபிரணும், அவர் இவரை காஃபிரணும்? இப்போ இவங்க அவங்களுக்கு காஃபிர்னு சொன்னால் அவங்க இவங்களுக்கு காஃபிருங்கிறாங்க. எப்போ பிரச்சனை? நீ களிமா அடுத்த ஒழுங்காக விளங்க, இல்லை காஃபிரோட முஷ்ரிக்கா களிமா விளங்கியிருக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்கெல்லாம் சேர்த்து இவங்களுக்கு காஃபிருங்கிறாங்க. ஏன் காஃபிர்? இவர் அவரை காஃபிர், அவர் இவர் காஃபிர். இதுக்குப்பா ஃபத்துவா? அது அல்லாஹ் தீர்ப்பளிக்கிட்டோம் எவன் மோமின் என்பதை. வலா துஸக்கு அன்ஃபஸக்கும் ஹுவ அலமு பிமன் இத்தகா. தக்வாவுடையவள் யார் என்பதை அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிக்கிட்டோம். அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். யாரும் யாரையும் காஃபிர்னு சொல்ல வேணும். ஒரு நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதுதான் என் கருத்து. நான் யாரையுமே காஃபிர்னு சொல்கிறது கிடையாது, என்னோட ஷேகுமார்னு சொல்ல கிடையாது. சரி, அஷ்ரஃப் அலி காஃபிர், அவரை காஃபிர்னு சொல்லாதவன்லாம் காஃபிர். அவரை காஃபிர் என்று சொல்லாதவரை யார் காஃபிர்னு சொல்லி அவரும் காஃபிர். இப்படி சில்சிலாக போயிட்டே இருக்கும்ல. உன் கருத்துப்படிக்கு இன்றைக்கி துனியாவில் தப்லீக் ஜமாத்துக்காரங்க மொத்த முஸ்லீம்களில் பாதி பேருக்கு மேலே இருக்கிறாங்க. 200 கோடி முஸ்லீம்கள் சொன்னால் தப்லீக் ஜமாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லா நாட்டிலையும் பரவிடுச்சு. இமயமலை கொண்டு தான் போல விட்டா எவரெஸ்ட் சிகரத்துக்கு மேலே போயிடுவாங்க. அங்கேயும் போயிடுச்சு, தெரிஞ்சுங்களா? எல்லா இடத்துக்கும் போயாச்சு. அப்போ அத்தனை தப்லீக் ஜமாத்துக்காரவங்க காஃபிர். ஏன்னா அவன் அஷ்ரஃப் அலி மௌலானா காஃபிர்னு சொல்லலை, ஜக்கரியா மௌலானா காஃபிர்னு சொல்லலை, அதனால் அவங்களும் காஃபிர். தப்லீக் ஜமாத்துக்காரங்களை யார் காஃபிர்னு சொல்லி அவங்களும் காஃபிர். முடிஞ்சா? இப்போ துனியாவில் 10% தான் மிச்சம் இருக்கும். முடிஞ்சு 90% முஸ்லீம் காஃபிராக போயிட்டாங்க. இவரும் இவங்க அத்தா அம்மா மட்டும் முஸ்லீம், வீட்டில் குடும்பத்தை மட்டும்தான் துனியாவில் முஸ்லீம் இருக்கு. பயம் சில பேர் இப்படி சொல்கிறாங்க. கேட்டால் அவர் வந்து சொல்லிட்டார், அவர் பரேலி சாபு சொல்லிட்டாரு, அஷ்ரஃப் அலி மௌலானா காஃபிர், அவர் காஃபிர்னு சொல்லாதவங்க காஃபிர், அவரை காஃபிர்னு சொல்லாதவங்க காஃபிர், அவரை காஃபிர்னு சொல்லாதவங்க காஃபிர்னு. என்னைத்தான் முடியும்? இது என்ன பிரச்சனை முடியும்? எல்லாமே காஃபிர். அவங்கவுங்க என் கட்சியில் சேரு, என் கட்சியில் சேருன்னு சொல்லிட்டு வந்திருக்கானு. நீ டிஎம்கேல சேரு, நீ ஏடிஎம்கேல சேரு, நீ காங்கிரஸ் சேருன்னு. அதுக்கு அதாவது உறுப்பினர் அட்டையெல்லாம் போட்டு டிஎம்கே சொல்லுது என்கிட்ட 8 லட்சம் பேர் என்கிட்ட உறுப்பினர், ஏடிஎம்கே 8 லட்சம் பேர். அப்போ ஒருத்தர் என்கிட்ட காங்கிரஸ் என்கிட்ட 5 லட்சம் பேர் உறுப்பினர். மொத்தம் எல்லாத்தையும் மொத்தம் கூட 8 கோடி. இவர் 8 கோடிங்கிற அவர் 8 கோடி, மொத்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டா 100 கோடி பேர் வருது. தமிழ்நாடு ஜனத்தொகை 7 கோடி தான். அவங்க காட்டுறதுலாம் மொத்த கட்சி என்கிட்ட இத்தனை கோடி உறுப்பினர்கிட்ட சொல்கிறாங்களே, எல்லாமே சேர்த்து மொத்தமாக கணக்கு போட்டால் மொத்தமாக 100 கோடி வந்துடுது. ஆனால் தமிழ்நாடு ஜனத்தொகை மொத்தம் 7 கோடி தான். அது என்னன்னு கேட்டால் இப்போ என்கிட்ட கொண்டு வந்து அட்டை கொண்டு வந்து, ஐயா டிஎம்கே சேர்ந்து கொண்டா, ஏடிஎம்கே சாயந்தரம் ஏடிஎம் கொண்டா வச்சுக்கோ, காங்கிரஸ் கட்சி இந்த கையெழுத்துனா பொண்ணு இதை வச்சுக்கோ. அப்பா இன்றைக்கே 10 பேர் சேர்த்துட்டேன், 10 கட்சிக்காரங்க உறுப்பு கொடுத்துட்டேன். கேட்குறானுங்க, ஆசையாவன் கேட்குறானு இல்லைன்னு சொல்ல முடியாது, வச்சுக்கோ. வச்சுங்களா? 10 அடையாள அட்டை இருக்கு என்கிட்ட, கட்சி உறுப்பினர் அட்டை. அப்படி எத்தனை பேர் எல்லா கட்சியும் சேரலாம். 130 கட்சி இருக்குது, 150 கட்சியில் உறுப்பினர் சேரலாம். அவர்கள் எம் பக்கம் இவ்வளோ ஆளுன்னு சேர்க்குறாங்க. இவங்க என்னடான்னா இவருக்கு முஸ்லீம் இல்லை, இவர் காஃபிர், இவரு முஸ்லீம் இல்லை, இஸ்லாத்தோடு விலக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்குப்பா அந்த மாதிரி இவர் காஃபிருக்கு ஃபத்துவையை குஃபர் கொடுக்க நீ யார்? ஒரு மூமின் முஸ்லீமை குஃபர் ஃபத்துவா கொடுக்க நீ யார்? போயிட்டே உன் கருத்து என்னன்னு சொல்லு போ. அவ்வளோதான் நம்ம கருத்து. அஷ்ரஃப் அலி மௌலானா சொன்னால் இந்த கருத்து உனக்கு பிடிக்கல, உன் கருத்து என்ன சொல்லி போயிட்டேரி. அதனால் அஷ்ரஃப் அலி மௌலானா காஃபிர், அவர் ஏற்றுக்கொள்ளாத காஃபிர், அவர் ஏற்றுக்கொள்ளாத காஃபிர், உங்கள் அத்தாவும் காஃபிர், உங்கள் அம்மா தான் காஃபிர். ஏன்னா உங்கள் அத்தாவை கொண்டு போய் பள்ளிவாசலில் உங்கள் அத்தா அம்மா கல்யாணம் முடிச்சு வச்சதே ஒரு பள்ளிவாசல் இமாம் சாப், அவர் தப்லீக் ஜமாத்துக்காரராக இருந்திருப்பார். அப்போ இந்த கல்யாணமே சொல்லி அது காஃபிர் முடிச்சு கல்யாணம் செல்லுபடியாகும். இது சொல்கிறாரு எங்கள் அச்சர் ஆலிம்சா, இவங்க அத்தா அம்மா கல்யாணம் முடிச்சது ஒருத்தர் பள்ளிவாசலில், இவங்க அத்தா போய் சும்மா தொழுது பள்ளிவாசல் இருந்திருப்பார், அவர் தப்லீக் ஜமாத்துக்காரராக இருந்திருப்பார், அவர் காஃபிர்னு சொல்லாதவராக இருந்திருப்பார். அப்போ அவர் முடிச்சு வச்ச கல்யாணமும் குஃபுரு, அப்போ உங்கள் அத்தா அம்மாவே கல்யாணம் முடிச்சு கல்யாணமே செல்லாது, நீ பிறந்தே தப்புன்னு வரும். ஏன் இந்த மாதிரி பிரச்சனை? அடிச்சுக்கிறானோ பிடிச்சிக்கிறானோ, ஒரு பரேல்விங்கிறார், அவர் தேவபந்திங்கிறார். விளையாட்டாக போச்சா சார்? குஃபர் பத்துவா விளையாட்டா போச்சா? எல்லாத்தோடும் ஈஸியான பத்துவா குஃபர் பத்துவா. இவனுக்கு காஃபிர், இவனுக்கு காஃபிர். இவங்கெல்லாம் சேர்த்து கலிமா சொல்லு அத்தனை பேரும் வணக்கத்துக்குரிய தகுதியாக நல்லா தவிர யாரும் இல்லைன்னு சொன்னவங்க அத்தனை பேரும் காஃபிர்னு பத்துவா கொடுத்தா அவங்க சரி இவங்களை குஃபருங்கிறாங்க. ஏன்னா பை உன் அந்தஸ்துக்கு நீ சொன்ன சரிதான், சொல்லு, அடுத்த அந்தஸ்துக்கு வா. கலிமா விளக்கம் விரிவானது. கலிமாவுடைய விளக்கம் சாலிஹீனுடைய அந்தஸ்தில் நீ அப்படி சொல்கிறியா? அடுத்த வா ஜி லா மபூது இல்லைல்ல சாலிஹீன் அந்தஸ்தில் விட்டுரு, ஆலமி நாசூத்தில் விட்டுரு, அவாமுன் நாசுடைய கலிமா விட்டுரு, அதுக்கு மேலே வாங்க, ஹவாசுடைய கலிமாவுக்கு வா.
லா மக்சூத இல்லல்லா, அதுக்கு மேலே லா மௌஜூத இல்லல்லா, லா மஷ்ஹூத இல்லல்லா. வாங்களேன், கலிமாவுக்கு மேலே வாங்க, இன்னும் முன்னேறுங்க. விளைஞ்சுங்களா? நான் ஆதாரம் தான் சொல்லுங்கன்னு கேட்டேன். அவங்க முரீது வச்சா ஆதாரம் அமைச்சிருக்காங்க. இவங்க எழுதியிருக்கிறாங்க, இஸ்மாயில் ஹக்கீதமான் ரோல் பேன் எழுதியிருக்கிறாங்க. லா மாபூத இல்லல்லா என்று சொல்வது ஷிருக்கும் குஃப்ருமாகும். வணக்கத்தகுதியானவன் அல்லாஹ் யாரும் இல்லை என்று கலிமாவுக்கு அர்த்தம் வைத்தால் அது குஃப்ரும் ஷிருக்கும் ஆகும் என்று மொத்த கிதாபில் எங்கேயும் ஆதாரம் இல்லை. அந்த ஆதாரம் காட்டணும். இவங்க சொல்லியிருக்காங்க லா மாபூத இல்லல்லா இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ்ல அல்லாஹ் இது வேறு சிருஷ்டிகளே இல்லை என்ற அர்த்தம் இருக்குன்னு அதுவும் சொல்கிறோமே. அது அந்த சொல்ல அர்த்தம், அது 4வது கட்ட தௌஹீதில் உள்ள அர்த்தம். அது நாமளும் தான் சொல்கிறோமே, சொல்லத்தானே செய்கிறோம். அவாமுன்னா சொல்லக்கூடிய கலிமா குஃப்ரு, கலிமத்துல் குஃப்ரு. இது கலிமத்துல் தௌஹீதை கலிமத்துல் குஃப்ரு ஆக்கிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னால் கலிமத்துல் குஃப்ரு. இதுக்கு தான் நான் ஆதாரம் கேட்டேன். இது என் கருத்து, நான் முன் வைக்கிறேன். மசாலா கேட்டாங்க, நான் சொன்னேன், சில கருத்துக்கள் சொல்லிட்டு நான் சொன்னேன், இது ரமதானுடைய காலம், இது வாத பிரதிவாதத்துக்குரிய இடம் இல்லை. உங்கள் ஷேகநாயத்தை தலையில் வச்சு நான் கொண்டாடுறேன். எஜமானவர்கள் அவங்க காலை நான் முத்தமிடுறேன். நான் தவறாக எதுவும் பேசினா மன்னிச்சுக்கங்க. நான் யார்கிட்டையும் பதுவா வாங்க நான் தயாராக இல்லை. காட்டுத்தனமாக அவங்களை எதிர்க்கிறாங்களே, அப்படிப்பட்ட எதிரி அல்ல. நான் என் கருத்தை முன் வச்சேன். அபு ஹனீஃபா கருத்து சொன்னாங்க, போய் என் கருத்து அவங்க சொந்த முன் வச்சாங்க. பின்னால் அப்படி ஃபுகாக்கள் சில பேர் இந்த கருத்தில் ஃபத்துவா, சில பேர் இந்த கருத்தில் ஃபத்துவான்ட்டாங்க. முடிஞ்சு ஏற்றுக்கிட்டு போய்ட்டோம். அப்படி சொல்லி தப்புலாம் ஒன்றும் இல்லையா? நினச்சிங்களா? இப்போ இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் துவா, ஏற்றுக்கொள்ள உலகத்தில் அத்தனை கோடி பேர் சாபம் பண்ணுறான் அப்படிலாம் யாரும் சொல்லலாம் இல்லை. என் கருத்து ஒரு கருத்து முன் வைக்கிறேன். என் கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் துவா. என் கருத்தை யாரெல்லாம் மறுத்தாரோ அத்தனை பேருக்கும் நான் சாபம் விடுகிறேன்னு யார் சொன்னான்? சாபம் வாங்கிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருந்தாங்க. சாபம் அப்படி யார் சொன்னான்? இனி நான் கருத்து வைக்கிறேன், இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும் தான் என் துவா செய்வேன். யாரெல்லாம் இதை மறுக்கிறாங்களோ ஒட்டுமொத்த உலகத்தில் அத்தனை பேருக்கு சாபம் விடுகிறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. விளைஞ்சபை அப்போ நம்ம கருத்து என்ன? லா மாபூத இல்லல்லா, அனைத்து கோடி முஸ்லீம்களும் சொல்லக்கூடிய கலிமா. விளைஞ்சா அல்லாஹ்விடத்தில் வணக்கத்துக்கு தகுதியானவன் யார்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சர்வகோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை. இல்லல்லா, லா மக்சூத இல்லல்லா. அப்போ இலாஹ் என்ற பதத்துடைய அர்த்தம் விரிவானது. உலூஹியத், வஸ்ஃபே உலூஹியத், சாஹிபே உலூஹியத் விளங்குங்களா என்றால் என்ன? வஸ்ஃபே உலூஹியத் என்றால் என்ன? இலாஹ் என்ற பதம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இலாஹ் என்ற வார்த்தை, சாஹிபே உலூஹியத் என்ற வார்த்தை தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை. உலூஹியத் தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை. அப்போ ஒருத்தன் ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யணும், ஒருத்தனுடைய தேவையை பூர்த்தி செய்யணும், ஒரு மஹ்லூக் இன்னொரு மஹ்லூக்குடைய தேவையை பூர்த்தி செய்யணும். ஒருவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய என்னென்ன வேணும்? என்ன வேணும்னா சுயமே ஜாத் இருக்கணும். ஜாத்தில் காயும் பகுதாக இருக்கணும். சுய உஜூது உள்ளவனாக இருக்கணும். அவர் தான் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அடுத்தது சிஃபாத்தில் காமிலாக இருக்கணும். அஃஆலில் முஹ்தாராக இருக்கணும். ஆசாரில் சாரே ஜஹாங்கா மாலிக்காக இருக்கணும். இந்த 4ஐயும் உடையவனுக்கு பேர் தான் இலாஹு. அந்த பாடத்தை மனசில் கட்டாயமாக உள்ளே உட்கார வச்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு அந்தஸ்தில் லா மஅபூத இல்லல்லா, லா மக்சூத இல்லல்லா, லா மௌஜூத இல்லல்லா, லா மஷ்ஹூத இல்லல்லா பாடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கணும். இந்த பாடத்தை படிக்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அதற்கு ஒரே காரணம், தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஏனெனில் இலாஹுடைய தாத், தேவையை பூர்த்தி செய்பவனுடைய தாத், காயிமும் பினப்சிஹி, தன்தானே தரிப்பட்ட தாத்தாக இருக்க வேண்டும். இப்போ தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தாத் எப்படி இருக்க வேண்டும்? காயிம் பினப்சிஹின்னு அர்த்தம் என்ன? தன்தானே தரிப்பட்டதுன்னு அர்த்தம் என்ன? சுய உஜூது உடையவனாக இருக்கணும். உஜூதுக்கு இன்னொருவன் பக்கம் தேவை உள்ளவனாக இருக்கக்கூடாது. அஞ்சே இல்லை பை, தன் சுய உஜூதை கொண்டு தான் தேவை பூர்த்தியாக இருக்கணும் பை. பாருங்க, இப்போ இந்த தகரம் இருக்குல்ல, இந்த டப்பி தானே இருக்கவே முடியாது. தான் இருப்பதற்கு வேறு ஒன்றின் பக்கம் தேவையாக இருக்கிறது. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு டப்பி கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். ஆளுக்கு ஒரு டப்பி கொண்டு வந்தீங்க. ஒருத்தர் பிளாஸ்டிக் டப்பி கொண்டு வரலாம், ஒருவர் தகர டப்பி கொண்டு வரலாம், ஒருவர் வேண்டுமானால் கடையில் போய் வெள்ளியில் செய்யப்பட்ட டப்பி கொண்டு வரலாம், ஒரு வசதியான முறையில் தங்கத்தால் செய்யப்பட்ட டப்பியை கொண்டு வரலாம். அப்போது வேறு ஒன்றில் செய்யப்பட்ட டப்பி தான் கொண்டு வரணும்.
வேறு எதன் பக்கமும் தேவையாகாத, எதன் பக்கமும் முஹ்தாஜ் ஆகாத, தன்தானே சுயமாக இருக்கக்கூடிய ஒரு டப்பி கொண்டு வாங்க பார்ப்போம். யாரை கொண்டு வாங்கம்மா ஒரு டப்பியை? முடியுமா? முடியாது. அப்போ இந்த டப்பி தன்தானே சுயமாக இல்லை, இது ஒரு தேவை பூர்த்தி செய்யுமா? பூர்த்தி செய்யாது. ஏன்னா இது தான் இருக்கவே தான் அல்லாத ஒன்றின் பக்கம் தேவையாகிறது. இந்த டப்பி தான் மௌஜூதாக இருப்பதற்கு தகரத்தின் பக்கம் தேவையாகிறது, பிளாஸ்டிக்கின் பக்கம் தேவையாகிறது, இரும்பின் பக்கம் தேவையாகிறது, தங்கத்தின் பக்கம் தேவையாகிறது. விளஞ்சா இல்லையா பை? அப்போ தன்தானே சுயமே இருக்க முடியாத ஒரு வஸ்து இது எப்படி அடுத்தவங்க தேவை பூர்த்தி செய்யும்? நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது பை. இதில் யார் மௌஜூதாக இருக்கிறானோ அவன் தான் நன்மை செய்ய முடியும், அவன் தான் தீமை செய்ய முடியும். நன்மை செய்ய முடியாது, தீமை செய்ய முடியும். இப்போ இந்த டப்பியை விற்றுங்க, இது வெளி தங்கத்தால் செய்யப்பட்ட டப்பி, இதை விற்று நீங்கள் அன்பளிப்பு வச்சுங்கன்னு சொன்னால் இதுக்கு உண்மை விற்றீங்கன்னா அவன் டப்பியை எடை போடுவானா தங்கத்தை எடை போடுவானா? தங்கத்தை எடை போடுவான். அவங்க ரொம்ப நசுக்கிடுவான், டப்பி காணாம போயிடுச்சு. தங்கம் இவ்வளோ இருக்குதுங்க சார், இதுக்கு விலை இவ்வளோன்னு சொல்லுவாங்க. ஜி ஒயர் உருக்கி கொண்டு வந்துடுவான். உருக்கி கொண்டு வந்து இது வந்து 10 கிராம் இருந்துச்சுங்க, 1 கிராம் 5000 ரூபா, 10 கிராம் 50,000 ரூபா அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் கொடுத்த டப்பி எங்கேயே போச்சு? தங்கம் கொண்டு வரீங்க, டப்பி எங்க? அந்த டப்பி காணாம போச்சு. இப்படி தங்கம் மட்டும் இருக்குது. மதிப்பு டப்பிக்கு இல்லை, டப்பி போயிடுச்சு. மதிப்பு எதுக்கு? தங்கத்துக்கு. தங்கத்துக்கு மதிப்பு இருந்துச்சு, டப்பிக்கு மதிப்பு இல்லை. அப்போ நன்மை செய்தாலும் டப்பி செய்ய முடியாது, தங்கம் தான் செய்ய முடியும். தீமை செய்தாலும் டப்பி செய்ய முடியாது, தங்கம் தான் செய்ய முடியும். கை நின்றுங்க. இப்போ அப்துல் ரஹீம் அஜித் கையை ஓங்கி அடிக்கிறேன், வலிக்குதா இல்லையா? இப்போ இந்த வலியை உண்டாக்குனது எது? டப்பி இல்லைங்க, தகரந்தான் உண்டாக்குச்சு. தகரந்தான் உண்டாக்குச்சு. அடிச்சா வலிக்குது. நஃபா எல்லாரும் எங்கேருந்து வரும்? எது மௌஜூதாக இருக்கோ அதுதான் கொடுக்க முடியும். அதுதான் லா நாஃபிய ஃபில் உஜூதி லா வார ஃபில் உஜூதி இல்லல்லான்ட்டாங்க சூஃபியா. அல்லாஹ் தஆலா நன்மை தீமை செய்யக்கூடியவன் எதுவுமே இல்லைன்ட்டாங்க. அப்போ காயிமும் பின் நஃப்ஸிஹி பின் நஃப்ஸ், தன்தானே மௌஜூதாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜாத் யாருடைய ஜாத்து? ஹக்குடைய ஜாத்து. ஹக்குடைய ஜாத்து இருக்குங்களே அது ஃபீ நஃப்ஸி, தன்தானே தன் சுய உஜூதை கொண்டு மௌஜூதாக இருக்கக்கூடிய ஜாத்து. அல்லாஹ்வுடைய ஜாத்தும் அல்லாஹ்வுடைய உஜூதும் ஒன்று தான். அல்லாஹ்வுடைய ஜாத்து எதுவோ அதுதான் அல்லாஹ்வுடைய உஜூது, அல்லாஹ்வுடைய உஜூது எதுவோ அதுதான் அல்லாஹ்வுடைய ஜாத்து. உஜூதுஹு ஐனு ஜாத்தி, ஜாத்துஹு ஐனு உஜூதிஹி. அது ஜாயிது பர் ஜாத் இல்லை. மீண்டும் வாங்க டப்பிக்கு. இந்த தகரம் இருக்கிறது, அது தன்தானே இருக்கிறது. உதாரணத்துக்கு பை, அது அல்லாஹ் கொண்டு தான் இருக்குது. தன்தானே தன்னில் தான் மௌஜூதாக இருந்து தான் அல்லாத ஒரு வஸ்துவாகிய டப்பி என்ற உருவத்தை தன்னில் காட்டி கொண்டிருக்கிறது. எதுங்க? தகரம். அது மாதிரி ஹக் தஆலா தன் உஜூதை கொண்டு தன்தானே மௌஜூதாக இருந்த வண்ணம் தான் அல்லாத இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகளை தன்னில் வெளியாக்கி காட்டி கொண்டிருக்கிறான். ரொம்ப நுணுக்கமான பாதை வை. கற்றுக்குதுன்னு கத்துறேன், விளங்குங்க. அதை கொஞ்சம் சருகுச்சுன்னா போய் நீங்கள் விழுந்துடணும், எங்கேயாச்சும் குஃபர் ஷிர்கில் போய் விழுந்துடணும். ஹக்க ஹல்க்குன்றவங்க வஜுல் ஹக்க வஜுல் ஹல்க்குன்னு சொல்லிடுவீங்க, அந்த வஜுல் ஹல்க்க வஜுல் ஹக்கன்னு சொல்லிடுவீங்க. அல்லாஹ் ஷுஹூது செய்கிறதுக்கு அது ரொம்ப பெரிய ஆபத்துகளும் காத்திருக்கு. இந்த பாதை ஆனந்தமானது, ஆபத்தானது. ஆனந்தமான பாதை தான், ஆபத்தான பாதை. என்ன பை? காட்டு வழியில், ஊட்டியில் அப்படியே கொடைக்கானலில் காட்டு வழியில் அப்படியே சுற்றினா அப்படியே இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு போனால் ரம்மியமாக ரசிக்கமாக அப்படியே ரசனையாக இருக்கும். ஆனந்தமான பாதை. நடுவில் மலைப்பாம்பு வரும், முழுங்கினாலும் முழுங்கும். காட்டு யானை ஒரு ஒரே தூக்கும். சிறுத்தையெல்லாம் ஒரு நாஷ்டாவே பண்ணிடும் உட்காந்து. இளஞ்சவை இதெல்லாம் இருக்குதான் செய்யும். ஆனந்தமான பாதை, ஆபத்தான பாதையாகவும் இருக்குல்ல. அது மாதிரி லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய பாதை. ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய வஜஹ நஸர் செய்கிறது பிரச்சனை இல்லை. ஏற்படக்கூடிய ஃபித்னா, குழப்பங்கள், அப்போ ஷேக்குடைய வழிகாட்டுதல் வேணும். ஒரு காமிலான ஷேக்கிட்ட வருஷக்கணக்காக உட்காந்து அவர்களுடைய நுணுக்கமான கருத்துக்களை அப்படியே டிட்டோவாக எடுத்து அந்த கருத்துக்களை ஊன்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்.
சும்மா புஸ்தகங்களை படித்தா வழங்காது. நான் இப்னு அரபி சர்க்காருடைய புஸ்தகங்களை உட்காந்து வருஷக்கணக்காக படித்தேன். ஷஹாபுதீன் சுஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி அவாரிஃபில் மாரி படித்தேன். இப்னு அத்தா சிக்கந்தர் ரஹ்மத்துல்லாஹி ஹிகம் படித்தேன். இப்படியே 10-15 கிதாப் இறைஞான கிதாபுகள்லாம் படித்து சிறுவுல் அஸ்ரார் முஹியுத்தீன் ஆண்டகை எழுதிய கிதாபெல்லாம் படித்தேன். நான் இன்றைக்கு பெரிய நானும் தசவுஃப் பேசுகிறேன், பேசலாமா? நீங்கள் மாட்டிக்கணும். ஒரு காமிலான ஷேகிட்ட இருந்து அவர்களுடைய முழுமையான வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா தவறிடும். பெருமானார் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லzzatan நظரி இலா வஜ்ஹிக வ ஷௌகன் இலா லிகாயிக. அதோட நிப்பாட்டில் பாருங்கள், திருமதி ஷரீஃப் ஹதீஸ் எடுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லzzatan நظரி இலா வஜ்ஹிக, உன் திருமுகத்தை பார்ப்பதின் இன்பத்தை உன்னிடம் நான் கேட்கிறேன். வ ஷௌகன் இலா லிகாயிக, உன்னை சந்திப்பதில் உள்ள பேர் ஆசையை உன்னிடத்திலே கேட்கிறேன். அஹ்ரஜஹு நஸஈ வ அஹ்மத். ஜி அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. என்னப்பா நஸஈ அஹ்மது போட்டிருக்கு, திருமதி வரக்கணும், எடுத்து பாருங்கள். வேறு வேலையும் வந்தாலும் வரும். சரியா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லzzatan நظரி இலா வஜ்ஹிக, உன் திருமுகத்தை பார்ப்பதின் இன்பத்தை உன்னிடம் கேட்கிறேன். வ அஸ்அலுக ஷௌக இலா லிகாயிக, உன்னை சந்திப்பதில் பேர் ஆவலை கேட்கிறேன். ஃபீ கைரி லர்ரா முதிர்ரத்தின் வலா ஃபித்னத்தின் முதில்லத்தின். இது என்ன விளஞ்சபை? என்ன சொன்னாங்க? அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசை வைக்கணும். அல்லாஹ் உன்னை பார்க்கணும்னு ஆசையாக கேட்குறேன். கவனிங்க, லzzatan நظரி அந்நظரு இலா வஜ்ஹிக, உன் திருமுகத்தை பார்ப்பதை கேட்கிறேன். வ ஷௌக் இலா லிகாயிக, சந்திப்பதில் ஆசையை கேட்கிறேன். அப்போ லிகா வேற நظரு வேற பிரிச்சுட்டாங்க பாருங்க. சொல்லலாம்னு சொன்னாங்க, ரெண்டு கேட்டாங்கல்ல. நல்ல விளங்க பை, உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. உன்னை பார்ப்பதில் இன்பம் கொடு ஒன்று, உன்னை சந்திப்பதில் ஆசையை கொடு ஒன்று. ரெண்டு. என்ன ரெண்டு? விளங்குங்க பாய், விளங்குங்க. அப்போ நظரு இலா வஜ்ஹி என்ன, லிகா என்ன, ரெண்டு ஒன்று தானே. உன் முகத்தை பார்ப்பதுக்கு பேர் தான் லிகா, லிகாவுக்கு பேர் தான் நظரு இலா வஜ்ஹி, முகத்தை பார்க்கறது தானே சந்திப்பு. ரெண்டாக பிரிச்சுட்டாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம்? லிகா என்பது அல்லாஹ் தஆலா மறுமையில் நம்மை அக்துல்ல ஷானு தாலா அவனுடைய தஜல்லியே தன்சீஹி நூரி தஜல்லி எல்லாம் நம்மளை காட்டுவான். இங்கே காட்டக்கூடிய தஜல்லி இருக்கே, தஜல்லியே தஷ்பீஹே ஸுஹூரி, தஜல்லியே தஷ்பீஹே ஸுஹூரி, அங்கே தஜல்லியே தன்சீஹே நூரி. அந்த தஜல்லியில் இன்ஷா அல்லாஹ் தாலா நம்ம பார்ப்போம் அல்லாஹ்வை. அறிஞ்சுங்களா? அதை பார்ப்பதற்கு எனக்கு ஆசையை கொடு. ஏன்னா அது இப்போ இல்லை. எப்போ அது? அது பாதல் மௌத்து, ஃபில் ஜன்னத், சொர்க்கத்தில். அது அதனால அதை பார்ப்பதில் ஆசையை கொடுன்னு கேட்டாங்க. இப்போ பார்க்க செய்யின்னு கேட்கல. வ ஷௌகன் இலா லிகாயிக. ஆனால் அந்நظரு இலா வஜ்ஹிக இருக்குது, அது இங்கே நடக்குது. இப்போ உன்னை, உன் திருமுகத்தை பார்ப்பதின் இன்பத்தை கொடு. அப்போ வஜ்ஹுல்லாவை பார்க்கணும். இப்போ வஜ்ஹுல்லா எங்கே இருக்கு பை? எல்லா இடத்துலையும் இருக்கு. ஐனமா துவல்லு, நீ எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய திருமுகம் தான் இருக்கு. அப்போ வஜ்ஹுல்லாவும் எங்கேயும் இருக்கு. எனவே அந்நظரு இலா வஜ்ஹுல்லாவும் நமக்கு இருக்கு தான் செய்யும். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா வஜ்ஹுல்லா தான் இருக்கு, அதை தவிர இன்னும் பார்க்கவே முடியாது. எங்கு திரும்பினாலும் அவன் திருமுகம் தான் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீ எங்கு திரும்பினாலும் அவனை தான் பார்க்க முடியும்னு அர்த்தம். ஆனால் அவனை பார்ப்பதில் உள்ள இன்பம் நமக்கு இல்லை. ஏன்னா அவனை விட்டு பிரித்து இந்த வஸ்துவை பார்க்கறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால இன்பம் இல்லை நமக்கு. அதனால ஆசை வரல பாய். என்ன நீங்கள் வழங்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் நீ எதை தேடினாயோ, எதை ஆசை வைத்தாயோ, அதை விட்டும் பிரித்து பார்க்குற. அதனால இன்பம் வரல, முகப்பத்து வரல, ஷோக்கு வரல. நீ யாரோ விளங்கிட்டு இருக்க பரதா,
இந்த சிருஷ்டிகள் வந்து உனக்கு பரிதாவாயிருச்சா? அக்குதாலவா மறைக்கிற பரிதாவாக இருக்குது உனக்கு. விளங்குச்சா? பை பஸ்ஸில் போயிட்டுருக்காரு, யாரை தேடி போகிறாரு? விளங்குச்சு. ஒரு மனுஷன் போகிறான் பஸ்ஸில், இவனுடைய அருமை காதலி இத்தனை நாளாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருக்குறான், அவளை சந்திக்கணும். விளங்குச்சுங்களா? அவள் திருமுகத்தையாவது வாழ்க்கையை ஒரு தடவை பார்த்து செத்தாலும் செத்தரலாம் அப்படின்னு துடிப்போடு போயிட்டுருக்காரு. எங்கே போகிறாரு? பஸ்ஸில். புர்கா பற்றி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ஒரு பொம்பளை, தள்ளி கிட்ட வர நவுந்து நில்றி, ஒரு இடி வேறு இருக்கு, நவுந்து நின்று குறுக்கால வந்து நிற்கிறாங்க. நானே கடுப்பில் போயிட்டுருக்கேன், பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. இவ காதலி தான் அது. இப்போ இந்த முகத்தை பார்த்தா அவங்க இன்பம் வருதா, அவன் சந்தோஷம் வருதா? அவன் கற்பனையில் வேற எங்கேயோ போயிட்டுருக்கான். அவன் பருதா இருக்கிறனால வேற யாருன்னு விளங்கிட்டு இருக்கிறான். விளைஞ்சிங்களா? அதனால கருப்பாக வருது, தள்ளுங்கிறான், இடிக்கிறான், நோருங்கிறான். விளைஞ்சிங்களா? இப்போ அந்த அம்மா அன்பே நான் தான் உன் ஜல்காமா அப்படின்னு பேர சொல்லுது. எந்த ஜல்காமாவை தேடி போறியோ வந்துங்களா, அந்த ஜல்காமா நான் தான் அப்படிங்குது. என் கண்ணே நீ தானா, உட்கார நினச்சிக்கிறேன், நீ உட்காரு. இப்போ அவன் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும்ல, நடவடிக்கை வேற மாதிரி ஆயிரும்ல பை. இதுக்கு முதல்ல வேற யாரும் விளங்கியிருந்தான், எரிச்சலாக இருந்துச்சு, அவனுக்கு கடுப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து இதுதான் தன் யாரை நேசிக்கிறோமோன்னு விளங்கிட்டான். இப்போ அந்த முதல்லின் பார்த்தான், அந்த பார்வையில் இன்பம் இல்லாமல் எரிச்சலாக பார்த்தான். இப்போவும் அதே தான் பார்க்குறான், வேற இல்லை, இன்பமாக பார்க்குறான் பாரு. அப்போ இந்த லஸ்ஸத்துக்கு சபபு என்ன? இல்மு இர்ஃபான். இதுக்கு முந்தி தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தெரிஞ்சுக்கிட்டான் பாய். அப்போ லஸ்ஸத்தன் நவரி இலா வஜ்ஹிக், எங்கும் உன் வஜ்ஹு தான் காட்சியளிக்குது, உன் வஜ்ஹின் பக்கம் தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் லஸ்ஸத்து வரல, இல்மு இல்லை, இர்ஃபான் இல்லை. இல்மும் இர்ஃபானும் வந்த பின்னாடி இப்போ பார்க்குற பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே லஸ்ஸத்தான பார்வையாக போய் எதை பார்த்தாலும் முதல்ல ரசிப்பான். காக்கை சிறகினிலே நந்தலாலா உன்னை காணும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் கிடைக்குதடா நந்தலாலா, பூக்கும் பூவில் எல்லாம் நந்தலாலா உந்தன் புன்னகையை காணுகின்றேன் நந்தலாலா. எங்க பார்த்தாலும் எங்க பார்ப்பான், எல்லா வஸ்துலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க பை. ஜி காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா, கேட்கும் மொழியில் எல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலான்னு படித்தார் பாரதியார் நினைக்கிறேன். அப்போ எல்லாமே அவனுக்கு ஆயிடுச்சு. गुलजार में मैं गुल हूँ मैं बू हो कर, गुल हूँ मैं बू हो कर, तोते का मैं नगमा हूँ, तोते का मैं नगमा हूँ, बुलबुल का हूँ अफसाना, तोते का मैं नगमा हूँ, तोते का मैं नगमा हूँ, बुलबुल का हूँ अफसाना, गुलजार में मैं गुल हूँ मैं बू हो कर, गुल हूँ मैं बू हो कर. गुलजार தோட்டம் जी, தோட்டத்திலே பூவாகவும் நான் தான் இருந்தேன். குல் ஹூ மை பூ ஹோக்கர், அந்த பூவிலும் மலர்களிலும் தோட்டத்திலே மலராக இருந்ததும் நான் தான், மலரிலே வாசனையாக இருந்ததும் நானே. தோத்தி காமை நகுமாவும்
அந்த கிளி கிடைக்கின்ற கிளியின் இனிய குரல் இசைக்கிறது, அந்த இசையும் நானே. புல் புல் காஹும் அஃப்சானா, இந்த வானம்பாடி கூ கூ என்று கத்தி கொண்டு பறக்கிறது, அது சொல்லும் அந்த கதையும் நானே தான். जी गुलजार में मैं गुल हूँ, गुल में हूँ मैं बू होकर, गुल में हूँ मैं बू होकर, तोती का मैं नगमा हूँ. बोलो भाई. तोती का मैं नगमा हूँ, बुलबुल का हूँ अफसाना, तोती का मैं नगमा हूँ, बुलबुल का हूँ अफसाना. हर दम नए जलवे हैं दम से मेरी आलम में, दम से मेरी आलम में. हर आन नई मेरी, हर आन नई मेरी, हर दौर जुदा गाना, हर आन नई मेरी. ஒவ்வொரு நொடியும் என் நொடி ஒன்னொன்னு புதுசு புதுசாக தான் இருக்கும். என் ஒவ்வொரு நொடியும் புதிய புதிய வித்தைகள், என் ஒவ்வொரு ஆக்ஷனும் அற்புதமான ஆக்ஷன்கள். ஹர் தௌர் ஜுதா கானா, தௌர்னா ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ், என் ஒவ்வொரு ஆக்ஷனும் வேற வேற மாதிரி தான் இருக்கும். ஹர் தௌர் ஜுதா கானா குல்லையோமின் ஹோஃபி ஷான், ஒவ்வொரு நொடியும் வேற வேற மாதிரி ஆக்ஷன் தான். ஹர் ஆன் நை மேரி, ஹர் தௌர் ஜுதா கானா, हर आन नई मेरी, हर तौर जुदा गाना. जमा शाहाने जहाँ में मैं सौ शान से हूँ गौसी, शान से हूँ गौसी. रखता हूँ फ़कीरों में सौ रंग फ़कीराना, रखता हूँ फ़कीरों में सौ रंग फ़कीराना. यार எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. லஸ்ஸத்து நதர் எப்போ வரும்? பாதல் இர்ஃபான். இர்ஃபான் இல்லை, நதர் இருக்கும், வஜ்ஹுல்லா இருக்கும், நதர் இருக்கும், லஸ்ஸத் வரவே வராது. ஏன் முத்தல இருப்பான், இருப்பான் கொஞ்சம் வந்தாலும் பத்தாது, முத்தனும் இருப்பான். அப்போ தான் பார்த்தாலும் இன்பம் வரும் பை. எங்கேயோ ஒரு கடையில் உலக அழகி ஒருத்தி யாரோ ஒருத்தி கூட நடிகை கடை திறப்பிழா வச்சாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஜவுளி கடையே எங்கேயோ திறப்பிழா பேப்பர்லாம் போட்டுருந்தாங்க. அவளை பார்க்கறதுக்காண்டி முண்டி அடிச்சுக்கிட்டு ஜனங்க ஆயிரக்கணக்காக. டிராஃபிக் ஜாம் ஆகி கடைசியில் வந்து உடனே அவளை பேக் பண்ணி போலீஸ் வண்டியில் ஏற்றி விட்டானோ. வண்டி எங்கேயும் பஸ்ஸே போக முடியாது, டிராஃபிக் ஜாம் வச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ பைக்குலையும் காரில் எல்லாம் அவன் குவிட்டான். சினிமாவில் பார்க்குறோன்னா அவளை வாழ்க்கையில் நேரடியாக ஒரு முறை பார்க்கக்கூடிய பெரும் பாக்கியம் நமக்கு கிடைச்சா, அவளை வாழ்க்கையில் பார்த்தவங்க லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்துடுமே. இந்த நடிகை என் கண்ணால் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். அப்போ யாராவது பேசுவாங்க, அந்த நடிகை சூப்பராக நடித்தான், அந்த நடிகை நான் கண்ணால் பார்த்துருக்கேன், அன்றைக்கி கடத்தல் விழாக்கு வந்தா அந்த புனிதமிக்க அந்த பார்வையை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிது. நினைச்சிங்களா? இதான் போன ஒருத்தி பார்க்குறதுக்கு நினைச்சிங்களா? அவ்வளோ முண்டி அடிச்சுக்கிட்டு கூட்டம். அவர் கண்ணால் நேரில் பார்த்துடணுமா? சினிமாவில் பார்த்தா நேரில் பார்க்கணும். துடிப்பு, ஆசை, அவர் ரசிகர்கள் வருதே இல்லை போய். அதுவே ஆர்மின்னு போட்டுக்கிறானோ, இந்த பொம்பளை வச்சுக்க ஆர்மி, அவள் ஆர்மின்னு. காலங்காத்தால் அவள் பல்லு விளக்காமல் பார்க்கணும் போய். அவளை மூஞ்சி கழுவாமல். அவள் சினிமாவில் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் பல லட்சம் செலவு பண்ணி அதெல்லாம் மேக்கப்லாம் பண்ணி மாவுலாம் பூசி கருப்பாக வெள்ளையை கருப்பாக்கி இப்போ இந்த இதெல்லாம் வச்சுருக்கானுங்க. பிரைடு அதாவது சென்டென்ஸ், மணமகள் அலங்கரிப்பு சென்டென்ஸ். ஒரு கருப்பியை கொண்டு போய் கிளவி விட்டால் கும்பரி ஆக்கிறாங்க. பவுடர்லாம் பூசி சுண்ணாம்பெலாம் அடித்து ஆசியன் பெயிண்ட்லாம் அடித்து கண்ணெல்லாம் அனுப்பி எல்லா பெயிண்ட்டுக்கும் அடித்து கிளவியை கும்பரி ஆக்கிறாங்க, கருப்பியை வெள்ளை ஆக்கிறாங்க. நீ ஒரு டெஸ்ட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் கரடி விட்டாலும் வெளியே வரும்போது அது சிங்கம் மாதிரி வரும். அது மாதிரி கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ணி கொண்டு போய் உட்கார வச்சோன்னா மாப்பிள்ளை பார்த்து நான் படி ஏடா உலக அழகி மாதிரி அல்லாத்துல நமக்கு தோப்பி அறிஞ்சுங்களா. கல்யாணம் முடிஞ்ச மூஞ்சிக்கிட்டு உட்காந்து ஓடுறான். அவை இல்லைங்க, இது வேறு யாரோ அந்த அம்மாவுடைய பாட்டி மாதிரி இருக்குது. இது யாருங்க கல்யாணம் முடிச்சுன்னா அங்கே பாட்டி மாதிரில இருக்குது. இது அதே தான். இது
50,000 செலவு பண்ணி இப்போ கல்யாணத்துக்கு மேக்கப் பண்ணி வச்சுருக்கோம், மூஞ்சிக்கெல்லாம் போயிடுச்சு. அதே தான் அது வரைஞ்சிக்கணும், மேக்கப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மேக்கப் பார்க்குறதுக்காண்டி போய் நிற்கிது. விளைஞ்ச பை நான் லஸ்ஸத்து நல்லதுக்கு உதாரணம். எவ்வளோ இன்பம் பெறாம பாருங்க, அந்த பார்க்கணுன்ற ஆசை. உலக அழகி அவளை பார்க்கணுன்னு அவ்வளோ போட்டி போட்டு போய் நிற்கிது. இப்போ ஒரு பெண்களை பற்றி மாரிஃபத்தில்லா சின்ன பையன், ஒரு 5 வயசு 6 வயசு பையன் வச்சுக்கோங்க. அல்லாஹ் சொல்கிறான்ல குர்ஆன்ல, என்னது லா யாரிஃபுன அபித் திஃப்ரில்லதி லம் யல்ஹரு அலா அவுராத்தின் நிசா. உங்களென்னா யார், பெண்கள் என்ன இன்பம் இருக்குது என்பதையெல்லாம் அறியாத சின்ன பசங்க, அறியாத விவரம் தெரியாத ஒரு 5 வயசு பையன். நம்ம ஹுசைன் எடுத்துக்குவோம், எங்கே தூங்குறாரு, சரி வா. இப்போ இந்த பையன் 3 வயசு பையன் 4 வயசு பையன் கோலி விளாண்டுருக்கான், தெருவில் கோலி குண்டு பம்பரம் விளாண்டுருக்கானோ, கிரிக்கெட் விளாண்டுருக்கானோ, கிரிக்கெட்டு. அல்ல என்ன சொல்லிட்டான், அவி திஃப்ரில்லதி லம் யல்ஹரு அலா அவுராத்தின் நிசா. விளைஞ்சுங்களா, பெண்களுடைய அவுரத் என்றால் பெண்களுடைய என்ன இருக்குது என்பதை அறியாத சிறுவர்கள். அவங்க முன்னாடி நிற்கலான்ட்டான்லாம் சொல்லி சொன்னான். அவங்க முன்னாடி கோஷா இருக்க தேவையில்லை, பெண்கள் இருக்க தேவையில்லை. ஏன் என்னன்னு தெரியாது. இப்போ இந்த பையன் கிரிக்கெட் விளாண்டுருக்காரு, கிரிக்கெட்டு. ஒரு உலக அழகி வந்து நின்று குறுக்கால் நின்றுக்கிட்டான். நவருடி நீ பந்து போடுறா, இவனும் அவனும் விளாண்டுருக்கானு, பந்து போடு. நான் உலக அழகி பட்டம் வாங்கிட்டு நேராக இங்கே தான் வந்து இறங்கின ஃப்ளைட்டை பிடிச்சி இந்த பையனை பாரு, அம்மாட்ட சொல்லி நவுறி மா பாருமா எவ்வளோ உட்காந்து நவர மாட்டேங்கிறா. என்ன என்னை பார், என் அழகை பார், நான் பாரு எவ்வளோ, என் கண் அழகை பார், என் வாக்கு அழகை பார், என் பல் அழகை பார், செட்டப் பல்லாம் பாரு, என் கூந்தல் அழகை பார், நேற்று தான் ஜவுரி வாங்கி கட்டிட்டு இருந்திருக்கேன். கலத்துக்கு அடிப்பான் அவருடி குறுக்கா வந்துட்டோம் விளாட விடாம. பாருமா சனியை முடிச்ச போக மாட்டேங்கிறா நினச்சிக்கலாம். ஏன் அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். லம் யல்ஹரு அலா அவுராத்தின் நிசா. அதுதானே அப்படி தானே, சரிதானே சொல்லு, சரி தானே, நான் சொல்ல கரெக்டாக இல்லையா, கரெக்டு தானே, சரியா இல்லையா, கரெக்டு பத்தியா கேட்டியாது. ஏன் மாரிஃபத் இல்லை. லம் யல்ஹரு அலா அவுராத்தின் நிசா. உலக அழகியே வந்து நின்றாலும் யூனிவர்ஸ் அழகின்னு ஒருத்தி போட்டிருக்கான். உலக அழகி மேலே யூனிவர்ஸ் அழகி, குளோபல் அழகி. எப்பாடி கொண்டு வந்து போட்டு போட்டிருக்கான். அவ்வளோ பெரிய அழகி வந்தாலும் இவன் மனசு லைக்காது. ஏன் தெரியாது என்னன்று. லம் யல்ஹரு அலா அவுராத்தின் நிசா. அவனை வளர்ந்து வாலிபன் ஆகிட்டான். 20 வயசு வாலிபன், காலேஜ் படிக்கிறானுங்க இப்போ எல்லாரும். இப்போ அதே தெருவில் அவன் கிரிக்கெட் விளாண்டுருக்கான். ரொம்ப 10 பசங்க சேர்ந்து அந்த வழியாக நடந்து வர்றா. அவன் பேட்டை மறந்துடுவான், பந்தை மறந்துடுவான், வாயில் ஈ போகிறத மறந்துடுவான், ஈ போயிட்டு வந்துட்டு இருக்கும். புரிஞ்சுங்களா, அப்படின்னு நிற்பானு. என்ன பை எல்லாத்தையும் மறந்துடுவானுவான், பேட்டை மறந்துடுவான், எல்லாத்தையும் மறந்துடுவான். என்ன பார்த்த பார்வையில் பச்சை தண்ணி பற்றிக்கிச்சுட்டாங்க. அப்படியே கிடக்குறான். அவள் போகிறான், அங்கேயே பார்வை வேறு பக்கம் திரும்ப மாட்டேங்குது. நடுவுக்கு பார்த்தோம் ஆட்டினா தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. ஒரு பார்வையிலேயே மயங்கிடுறானுவான். என்னன்னு தெரிஞ்சுது அவனுக்கு. அப்போ ஜாஹில்களுக்கு என்ன தெரியும், லஸ்ஸத்து நல்லது. நம்மளாம் சின்ன பிள்ளைங்க தரீகத்தில். இறை அறிந்த ஆரிஃபின்களுக்கு லஸ்ஸத்து நல்லது தெரியும். வஜ்ஹுல்லா ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லா. அந்த வஜ்ஹுல்லாவுடைய நல்லது இருக்கும் அவங்களுக்கு, அந்த லஸ்ஸத்தும் இருக்கும், இன்பம் இருக்கும். அந்த லஸ்ஸத்து எங்களுக்கு குடு அல்லான்னு பெருமான கேட்டால் என்ன அர்த்தம், இர்ஃபான குடு அல்லான்னு கேட்குறான். லஸ்ஸத்து நவரு இலா வஜ்ஹிகனா, அந்த அளவுக்கு எங்களை இர்ஃபான குடு அல்லான்னு கேட்குறான். இறை ஞானங்களை கூட அல்லான்னு கேட்டாங்க. என் ஷேகனை எங்கள் 12 வயது பையனுக்கு 12 வயசு ஆச்சுன்னு சொன்னான். புலூகுடைய வயசு 15, ஆனால் 12 வயசு ஆச்சுன்னா பெண்களுக்குள்ளே அனுப்ப மாட்டாங்க. புரிஞ்சுங்களா, நின்றுமா அப்படின்னு, உள்ளே போகக்கூடாதுமா அப்படின்னு.
சர்க்கார் வீட்டுக்குள்ளே அனுமதி கூடாது 12 வயசு ஆச்சுன்னா. ஏன்னா அப்போ அந்த காலத்தில் வேறு விஷயம், 20 வயசு ஆச்சு கூட நம்ம ஏதோ அவுலாத்து நிசா இருப்பாங்க. இப்போ எல்லாம் டிவி வீடியோ அது இது சினிமா யூடியூப்பு எல்லாம் வந்துருச்சு இல்லையா. அப்போ அவங்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு போயிருக்காங்க. 12 வயசானால் உள்ளே அனுப்புறதில்லை. என் ஷேഖனாயம் அல்லாட்ட போயிட்டாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்க நிசாமன சின்ன பிள்ளைங்க 7 வயசு 8 வயசு 10 வயசு சர்க்கார்கிட்ட போய் இதுமானுடைய துணை வேறு எங்கள் பேர் அணைய மாட்டேன் பறக்கிறதுக்கு காசு ரூபாய் வாங்கிட்டு வருவாங்க. 12 வயசு அனுப்ப மாட்டோம். 10 வயசு பிள்ளையே அமிச்சோம் உள்ளே போய் அம்மாட்ட பறக்கிறதுக்கு வாங்கிட்டு வாங்க. நாங்கள் வெளியே இருந்து பேராணியமாக 10 ரூபா கொடுத்து வயசு என்னம்மான்னு கேட்டாங்க. 10. என் ஷேഖனை 12ன்னு வச்சுருந்தாங்கம்மா. சர்க்காருக்கு பேர் நாங்கள் 10ன்னு ஆக்கிட்டேன். அதை இப்போ 10 வயசுக்கு கீழே யாரையும் உள்ளே விட்றது இல்லைம்மா, நீங்கள் இனிமேல் வரக்கூடாதுமா அப்படின்ட்டாங்க. 10 வயது பெண்ணை 10 வயது ஒரு ஆணுக்கு ஆகிவிட்டால் அவனை பெண்கள் இருக்கும் பகுதிக்கு அனுப்பக்கூடாது அப்படின்ட்டாங்க. பேராணியம்மா வேணாம்மா வர வேணான்ட்டாங்க. பெருமானா சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபர்ரிகூஹும் ஃபில் மலாஜி இதா பலகு 10 சினீன். 10 வயதானால் ஹதீஸ் எடுங்க. முரு அவுலாதுக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அபுனாஉ 7 சினீன். 7 வயதானால் உங்கள் பிள்ளைகளை தொழுகும்படி ஏவுங்கள். ஃபர்ரிகூஹும் ஃபில் மலாஜி வஹும் அபுனாஉ 10 சினீன். 10 வயதானால் வீட்டிலே படுக்கையை பிரித்து போடுங்கள். வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கலாம் கலந்து படுத்திருப்பாங்க. அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிலாம் ஒரே வீடு சின்ன வீடாக இருக்குது படுத்திருப்பாங்க. இல்லை ஆளுக்கு ஒரு வீடாக கட்ட முடியும், ஆளுக்கு ஒரு ரூமாக கொடுக்க முடியும். அந்த மாதிரி வசதி இருந்தால் கட்ட வேண்டியது தான். அல்லிமு அவுலாதுக்கும் ஆமாம் ஜி முரு அவுலாதுக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அபுனாஉ 7 சினீன். அபுனாஉ 7 சினீன் ஜி இப்னு ஹிப்பானுடைய ரிவாயத்து. வல்ரிபூஹும் அலைஹா அபுனாஉ 10 சினீன். அபுனாஉ 10. 10 வயதானால் அவர்களை தொழுகையின் பக்கம் அடியுங்கள், அடித்து தொழுக வைங்க. ஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மலாஜி, அவர்களுக்கு மத்தியிலே படுக்கையில் பிரித்து போடும். அப்போ அக்கா தங்கச்சிங்க அண்ணன் மாரி சேர்த்து படுக்க வைக்கக்கூடாது. பகலில் ஒன்றா பேசிக்கலாம் வச்சுக்கலாம். இரவு படுக்கும்போது என்ன செய்யணும், பெண்களை தனியாக படுக்க வச்சிடணும் ஒரு இடத்துல, ஆண்களை தனியாக ஒரு இடத்துல படுக்க வச்சிடணும். ஆண் குழந்தைகள் 10 வயது பையனை 11 வயது பெண் புள்ள கூட படுக்க வைக்கூடாது, அக்கா கூட படுக்க வைக்கூடாது. அதே மாதிரி தங்கச்சி 8 வயசு தங்கச்சி 2 பேரும் கிட்ட படுக்க வைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சேர்த்து வைக்க வேணாம். 10 வயசு பெருமானை சொன்னாங்க. இப்போ எங்கள் பேராணியம்மா சொன்னாங்க 10 வயசானால் இனிமேல் நான் அலோடு இல்லைம்மா அப்படின்ட்டாங்க. புருஷன் மூத்தா போன பிறகு 12 வயசு இருந்து இப்போ 15 வயசு ஆகிட்டேன். 15 வயசு வரைக்கும் அப்படி சொல்லலை. இப்போ நம்ம ஆளுங்க புருஷன் மூத்தா போகிற வரைக்கும் பயந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ புருஷன் போயிட்டாரு, இப்போ தெருவு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இல்லை, முன்பை விட இன்னும் சற்று கடினமாக்கி கொண்டேன் அப்படின்ட்டான். அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க பாருங்கள், இப்படி வாழ்க்கை பாருங்கள். அப்போ எதுக்கு பேச்சு வச்சுப்பாங்க, லத்தத்து நதர் பற்றி பேச்சு வந்துச்சு. அப்போ லத்தத்து நதர் பார்ப்பதில் இன்பம் எப்போ வரும், இர்ஃபான் வந்தால் தான் வரும். அப்போ மௌலாத்தால தான் நம்ம பார்க்குறோம். நம்ம நதர் ஹக்குடைய வஜ்ஹுல்லாஹின் பக்கம் தான் விழுகுது. குர்ஆன் படிக்க நீ எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் என்றால் நம்முடைய பார்வை அல்லாஹ்வின் முகத்தின் மீது தான் விழுகுதுன்னு அர்த்தம். ஆனால் நம்முடைய இர்ஃபான் இல்லாதனால இன்பம் வர்றதில்லை. பெருமானார் அந்த இன்பத்தை கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக லத்தத்தன் நظரி இலா வஜ்ஹிக, உன் திருமுகத்தை பார்ப்பதில் இன்பத்தை கொடு. வஷௌகன் இலா லிகாயிக, உன்னை லிகாவுடைய தன்சீஹே நூரியுடைய அந்த தஜல்லியில் பார்ப்பதற்கு மறுமையில் அல்லாஹ் காட்டுவானே. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சதரவுன ரப்பக்கும் இன்ஷா அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் நம்ம எல்லாரும் நம்ம நினைவுக்கு காட்டுவானாக. இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் பத்ர் கமா தரவுன கமர லைலத்துல் பத்ர். அப்படி அல்லாஹ் காட்டுவானா இல்லையா, நம்ம நிலவு போல் அல்லாஹ் தஆலா பார்ப்போமோ இல்லையா. அப்போ அதை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை கொடுன்னு சொல்லிட்டு பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மின் கைரி லர்ரா முதிர்ரத்தின் வலா ஃபித்னத்தின் முதில்லா. லர்ரா முதிர்ரத்தின், தீங்கு தரக்கூடிய இடையூறுகளை விட்டும், இடையூறுகள் இல்லாமல், வழிகெடுக்கக்கூடிய குழப்பங்கள் இல்லாமல் உன்னை பார்க்க வேண்டும். அது என்னங்க அது? லரர் என்ன, ஃபித்னா என்ன? என்ன
லரர் என்ன, ஃபித்னா என்ன? மின் கைரி லர்ரா முதிர்ரத்தின் வலா ஃபித்னத்தின் முதில்லா. லர்ரா முதிர்ரத்து என்ன? லரர் தரும் இடையூறுகள் என்ன? வழிகேட்டில் முதலில் வழிகெடுக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன? ஜி லர்ரா முதிர்ரத்து என்னன்னு கேட்டால், நீ ஹக்குடைய உஜூது ஹக்கு ஷுஹூது சரியில்லை, அந்நகர் இல்லா வஜிஹில்லா. ஜி இது இபாதத்தில் பெரிய இபாதத்து. நீ அல்லாவுடைய வஜிஹில்லா நகரில் ஷுஹூதில் உட்காந்துருக்கு. மோதா ஃபேனில் நீ தான் இல்லா, லைட்டில் நீ தான் இல்லை, எண்ணில் நீ தான் இல்லை, கண்ணை மூடி மோலா முராக்கபால ஷுஹூதில் உட்காந்துருக்கு. சைத்தான் சொல்ல நேரத்தை சும்மா போக்கிட்டு இருக்கு. ஒரு குரான் ஓதுனாலும் பிரயோஜனமாக இருக்கும். ஒரு இது குரான் ஓதலாம்ல, ஒரு தஸ்பீஹாத்தாவது ஓதலாம்ல. அதில் 1000 வாட்டி ஓது. சும்மா உட்காந்துக்கிட்டு என்னிலும் அவன் தான், காட்சியிலும் காணும் பொருள் யாவிலுமே கருத்தன் தோற்றமே, உட்காந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணிருக்க என்று சொல்லுவோம். மற்ற சின்ன அமல்களை இதையாவது செஞ்சு தொலை, இதில் வராத. ஹக்குடைய ஷுஹூதுடைய பாதையை உனக்கு மட்டமாக காண்பித்து மற்ற அமல்களை பெருசாக காட்டுவான் ஷைத்தான். பை அதனால் என்ன பண்ணிடுவான், இதை மற்ற வேலைகள்லாம் லாயிலாயில் ஓதிட்டு இருக்கிறாரு, ஒரு சும்மா உட்காந்துருக்காரு. அவர் லாயிலாயில் ஓதுறாரு, ஒரு செலவாத்து ஓதுறாரு, தஸ்பீ ஓதுறாரு, குர்ஆன் ஓதுறாரு, தஸ்பீ திக்ரிச்சிருக்கு, 20 சும்மா உட்காந்துட்டு மண்டையாட்டி உட்காந்துருக்கு. தண்டம் என்று இதை சின்னதாக காட்டி மற்றதை பெருசாக காட்டுவான். உன்னை வலிக்கு எடுத்து இழுத்துட்டு போகிறதுக்காண்டி. சின்னதுலையாவது மாட்டிக்கோ, பெருசில் வராத. புரிஞ்சுங்களா? அதனால தான் சூஃபியாக்கள் வெளிரங்கத்துள்ள மற்ற அமல்களை ஃபரதோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க. நவாஃபில்கள் அதிகமாக இருக்காது அவங்களுக்கு. கலிமாவுடைய நஃபில் லா இலாஹ இல்ல, இதை கொண்டு என் தேவை பூர்த்தி செய்கிறவன் அல்ல, இதை கொண்டு என் தேவை பூர்த்தி செய்கிறவன் அல்ல, இதை கொண்டு என் தேவை பூர்த்தி. கலிமாவுடைய நஃபில் அதிகமாக செஞ்சோம். இல்லை பை நவாஃபிலே கலிமா. இப்போ தொழுகை இருக்குது பாய், நஃபில் அர்த்தம் என்ன? ஃபர்தான தொழுகை ஃபஜ்ரு லுஹர் அஸர் மக்ரிப் இஷா தொழுதுட்டோம். இப்போ நஃபில் மேல் மிச்சமாக கடமை இல்லாமல் செய்கிறோம். இது பேர் என்ன? நஃபில். நோம்புற நஃபில் என்ன? சத்தமாக சொல்லுங்க பை. ரமதான் அல்லாத காலங்களில் அந்த நோம்பு வைக்கிறோம். சரி, ரஃபிலான நோம்பு பாதி நோம்பு வச்சா போதுமா? லுஹரோட சலாம் கொடுத்துடலாமா? லுஹரோட விசாரிச்சிடலாமா? நஃபில் தானே, பாதி பாதியாக வச்சுக்கோங்க. ரெண்டு பாதி சேர்ந்தா ஒன்றாயிரும். வைக்கலாமா? வைக்கலாமா பை? ரமதானில் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் வைக்கணும். 6:35க்கு நோம்பு திறக்கிறது நீ 6:30க்கு நோம்பு திறந்தாலும் செல்லாது, 5 நிமிஷம் முன்னாடி திறந்தாலும் செல்லாது. ஜகாத் ஃபர்ல் என்ன? 40ல் 1. நஃபில் என்ன? மேல் மிச்சமாக வருஷமெல்லாம் கொடுக்குறது. ஹஜ்ஜு என்ன? ஃபர்ல் வாழ்க்கையில் ஒரு தடவை. மேல் மிச்சமாக நஃபில் என்ன? திரும்ப திரும்ப செய்கிறது. அப்போ இது 4 நஃபில் இருக்குல்ல ஷேഖனா சொன்னாங்க. 5வது கலிமா நஃபில் கிடையாதா? கலிமா, தொழுகை, நோம்பு, ஜக்காத், ஹஜ்ஜுமா இஸ்லாத்துக்கு கடமை. இவன் 4 நஃபில் சொல்லி தர்றாங்க. கலிமா நஃபில் என்ன? இந்த 4 நஃபிலும் பெருசாக காட்டுறாங்க ஃபஸாயில் சொல்லி சொல்லி. கலிமா நஃபில் என்ன? கலிமாவுடைய நஃபில் 24 மணி நேரம் இருக்கும். அது என்ன? ஒரு முறை வாழ்க்கையில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்ட, அகில உலகத்தில் என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய உனக்கு தகுதியானவன் யாருமே இல்லை. ஒவ்வொரு நொடியும் உன் தேவை பூர்த்தி ஆகும் போது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லை, என் தேவை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் தஆலா யாரும் இல்லை, என் தேவை பூர்த்தி செய்யும் அல்லாஹ் தஆலா யாரும் இல்லைன்னு சொன்னால் நவாஃபிலே கலிமா அது. இந்த நஃபில சூஃபியாக்கள் அதிகமாக செய்வாங்க. ஏன்னா அந்த நஃபில் செய்தால் ஆள் நிறையா இருக்கு. எப்படி ஃபரதில் ஆக மேலானது லா இலாஹ இல்லல்லாஹோ, பை தொழுகையை விட கலிமா மேலானதான பை? ஒரு தொழுகிறான் களிமா சொல்லல சொர்க்கம் போவானா? ஒரு களிமா சொல்ல தொழுகிற சொர்க்கம் போவானா? போவான். ஒருத்தர் நோன்பு வைக்கிறான் ஆனால் களிமா சொல்ல சொர்க்கம் போவானா? ஒருத்தர் நோன்பு களிமா சொல்லிட்டா நோன்பு வைக்கிற சொர்க்கம் போவானா? போவான். அப்போ எப்படி நவாஃபில்கள் ஃபராயிதுகளில் ஆக மேலானது எதுங்க? களிமா. அதே மாதிரி நவாஃபில்களில் ஆக மேலானது களிமா. ஒருவர் உட்காந்து தொழுதுட்டு இருக்கிறார், நஃபிலான தொழுகை, துஹா தொழுகிறார், அவ்வாபின் தொழுகிறார், தஹஜ்ஜுத் தொழுகிறார். ஒருத்தர் சும்மா உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ், 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 லா இலாஹ இல்லல்லாஹ் பார்த்துருக்கிறார். இவர் தான் மேலானவர். லா யஸால் அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில், நஃபிலான வணக்கத்தை கொண்டு அடியான் நெருங்கிக் கொண்டே இருப்பான். ஹத்தா யதகர்ரபு இலைய, என் பக்கம் நெருங்கி, ஹத்தா அஹ்பப்துஹு,
நான் அவன் இருக்கும் வரை. அந்த நவாஃபில் எதை குறிக்குது பாய்? மற்ற நவாஃபில் கலிமாய நவாஃபில். அது நவாஃபிலே கலிமா. லா யஸா வமா யஸால் அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்புஹு ஃபைதா அஹ்பப்துஹு குன்து ஸமஅஹு அல்லதி யஸ்மஉ பிஹி. புகாரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஹிமஹுல்லாஹ். புகாரி இமாம். மனஞ்சுங்களா? இப்போ இந்த நவாஃபிலை கொண்டு அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். மற்ற நவாஃபில்களை பெருசாக காட்டி இந்த நஃபிலை பற்றி மட்டமாக காட்டி அல்லாஹ்வை நெருங்க விடாமல் பண்ணிடுவான் ஷைத்தான். இதுதான் லர்ரா முதிர்ரத். வலா ஃபித்னத்தும் முதில்னு அர்த்தம் என்ன? நீ வஜ்ஹுல் ஹக்க ஷுஹூது செய்கிற பொழுது உன்னில் குழப்பத்தை உண்டாக்கி ஜாசிஃபாத்துடைய பாடத்தை ஒழுங்காக விளங்காதனால அல்லாஹ்வுடைய ஜாத்தியது ஹக்குடைய ஜாத்தியது, ஹக்குடைய ஜாத்தியது ஹல்குடைய ஜாத்தியது, ஹக்குடைய சிஃபாத் என்ன ஹல்குடைய சிஃபாத் என்ன, ஹக்குடைய அஃஆல் என்ன ஹல்குடைய அஃஆல் என்ன, ஃபெயலுல்லாஹ் இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஃபெயல் இருக்கா இல்லையா? ஃபெயல் ஹல்க் இருக்கா இல்லையா? வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். நீங்கள் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் படைத்தான் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு அமல் இருக்குன்னு தெரியுதே. அமல் நம் பக்கமும் சேர்த்துருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. வல்லாஹு அஅலமு பிமா தஸ்னஊன். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் பார்க்குறான். வஹுவ அஅலமு பிமா யஅமலூன் பிமா யஃபஅலூன் வருதா? அலீம் பிமா யஃபஅலூனா. இன்னல்லாஹ பிமா யஅமலூன் வல்லாஹு பிமா தஅமலூன பஷீர். அப்போ தஅமலூன் தஸ்னஊன் தஃஅலூன் அல்லாஹ் சொன்னா. யாரை சொன்னா? வல்லாஹு அலீமும் பிமா யஃபஅலூன் இன்னல்லாஹ அலீமும் பிமா யஃபஅலூன் வஹுவ அஅலமு பிமா யஃபஅலூன் யஸ்னஊன் யஃபஅலூன் யஅமலூன். அப்போ சுன்அத் ஃபிஅல் அமல் எந்த அல்லாஹ் யார் பக்கம் சேர்க்குறான்? இந்த பிமா தஅமலூன மின் அமல் யார் பக்கம் சேர்க்குறான்? அல்லாஹ் தஆலா அடியார் பக்கம் சேர்க்குறான். அப்போ ஃபெயல் ஹல்க் ஒன்று இருக்குது, ஃபெயல் ஹக்கும் இருக்குது. ஓ குன்னா ஃபாயிலி, நாம் தானே செய்யக்கூடியவன். ஃபாயிலே நான் தாங்க ஜி, நான் தான் செய்பவன், செய்பவன் நானே. ஓ குன்னா ஃபாயிலி ஃபஆலுன் லிமா யுரீத். தான் நாடி இதை செய்யக்கூடியவன், நாட்டமெல்லாம் நிறைவேற்றக்கூடிய, நாட்டமெல்லாம் செய்யக்கூடியவன் நான். وَلَنَسْأَلَنَّ الَّذِينَ أُرْسِلَ إِلَيْهِمْ وَلَنَسْأَلَنَّ الْمُرْسَلِينَ وَلَنَقُصَّنَّ عَلَيْهِمْ بِعِلْمٍ وَمَا كُنَّا غَائِبِينَ. நான் காயிபா இல்லையே, செஞ்ச எல்லாம் பார்த்து தான் இருந்தேன். அப்போ செயல்களை பார்ப்பவன்னு சொல்கிறான் அல்ல, சொல்கிறான் நம்மளே. நம்ம செயலை அவன் பார்க்குறேன்னு சொல்கிறான் அல்ல, நம்ம செயலை சாபித்தாக்குறான் பாருங்க அல்ல, அதெல்லாம் அவனுடைய செயலையும் சொல்கிறான். அப்போ ஹல்குடைய செயல் என்ன, ஹக்குடைய செயல் என்ன, ஹல்குடைய சிஃபத் என்ன, ஹக்குடைய சிஃபத் என்ன, ஹல்குடைய தாத்து என்ன, ஹக்குடைய தாத்து என்ன, இந்த தமீஸ் விளங்கணும். இந்த தமீஸை நம்ம பாடத்தில் தெளிவாக விளக்கி தரக்கூடிய ஒரு பாடம் இஷாராத்தே சுலூக்கில் நம்ம ஷேഖமார்கள் சிஷ்டியா காதிரியாவில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பாடம் என்ன பாடம் பை? தகாயிக். அந்த பாடம் ஹல்குடைய ஹல்கையும் ஹக்கையும் தமீது செய்து தெளிவாக விளங்கக்கூடிய பாடம். அப்படி இல்லைன்னா என்ன ஆக்கிடுவான் இவன்? வஜ்ஹுல் ஹல்க வஜ்ஹுல் ஹக்கா விளங்கிடுவான், வஜ்ஹுல் ஹக்க வஜ்ஹுல் ஹல்கா விளங்கிடுவான். சிருஷ்டி ஹக்குன்றுவான், ஹக்க சிருஷ்டின்றுவான். சிருஷ்டியின் சிஃபத்தை அல்லாஹ்வுடைய சிஃபத்துன்னு சொல்லிடுவான், அல்லாஹ்வின் சிஃபத்தை சிருஷ்டியுடைய சிஃபத்துன்னு சொல்லிடுவான். சிருஷ்டியுடைய செயலை ஹக்குடைய செயல்னு சொல்லிடுவான், ஹக்குடைய செயலை சிருஷ்டிகளுடைய செயல்னு சொல்லிடுவான். இதுதான் ஃபித்னத்துன் முதில்லத்துன், வழிகேட்டில் ஆக்கக்கூடிய ஃபித்னா. சமஜ்மேகா பை? குழம்பிடக்கூடாது. ஹக்க போய் ஹல்குன்னு சொல்லக்கூடாது, ஹல்க போய் ஹக்குன்னு சொல்லக்கூடாது. ஹல்குடைய சிஃபத்தை ஹக்கின் பக்கம் செய்யக்கூடாது. தூங்கினது யாரு? மூத்தா போனது யாரு? சாப்பிட்டது யாரு? கல்யாணம் முடிச்சது யாரு? புள்ள பெற்றது யாரு? லம்பி எழுதி வளம் எழுதாச்சு, அவன் அப்படி புள்ள பெப்பான். இது இவனதுங்க. யார் யாரை எங்கே சேர்க்கணுமா இல்லையா, அதுக்கு பேர் தான் தௌஹீத். அது
அதான் பெருமானை கேட்டாங்க, அல்லாஹ்வை பார்க்க வேண்டியது தான், ஷுஹூது செய்ய வேண்டியது தான், முதல்ல பாடத்தை விளங்குனீங்க. என்ன அழகாக சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மின் கைரி லர்ரா முதிர்ரத்தின் வலா ஃபித்னத்தின் முதில்லத்தின்ட்டாங்க சொல்லிட்டாங்க. லர்ரா முதிர்ரத்து இல்லாமல், ஃபித்னையே முதில்லா இல்லாமல் உன்னை பார்க்கும் பாக்கியம் கொடுப்பாயாக. என் ஷேகனா இதை காமிச்சு கொடுத்தாங்க பாரு, என்ன அழகா. லா இலாஹ இல்லல்லாஹ். யார் சொல்லிக் கொடுப்பா? இந்த ஹதீஸுடைய இந்த விளக்கம்லாம் யார் சொல்லிக் கொடுப்பா? ஏமப்பட்ட பிச்சை ஜி. அப்போ இப்படி தெல்ல தெளிவாக ஹக்கை விளங்கக்கூடிய பாதை, அவ்வளவு பியூராக விளங்கணும் ஹக்க. நீ समझ में आ गया भाई? எங்கே படம்? அப்போ கையூம் காயிம் மின் நஃப்ஸி. அப்போ ஹக்கு ஜல்ல ஷானு தஆலாவுடைய சிஃபத்தை, எது ஹக்குடைய சிஃபத்தோ அது ஹக்கின் பக்கம் சேர்க்கவும், ஹல்குடைய சிஃபத்தை ஹல்கின் பக்கம் சேர்க்கவும் தமீஸ் செஞ்சு சரியான முறையில் விளங்க வேண்டும். அப்படி விளங்கினா தான் இந்த பாதையில் நீ அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்று சொல்லிக் கொடுக்குறான். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் அந்த நசீமை கொடுப்பானாக. ஜாத் சிஃபத் அஃபாருடைய பாடம் இருக்குது, ரமலான் முழுசும் படிப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா நசீபாக்குவோம். ரமலான் முழுசும் படிப்போம், ரமலான் முடிஞ்சும் படிப்போம், ஹயாத்துள்ள வரைக்கும் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். முடியவே முடியாது, போயிட்டு தான் இருக்கும். வாழ்நாளெல்லாம் படிப்போம். அல்லாஹ் தஆலா வாழ்நாளெல்லாம் சொல்வதற்கும் கேட்பதற்கும் நமக்கு நசீபாக்குவானாக. வரக்கூடிய காலங்களில் இன்னும் பல்லாயிரம் மக்களுக்கு இந்த ஞான போதங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அதற்குடைய இட வசதியை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பானாங்க. மதரசாவுக்கு சொந்தமாக பில்டிங் எல்லாம் கொடுப்பானாங்க, சொந்தமாக மஸ்ஜித் எல்லாம் கொடுப்பானாங்க. பல்லாயிரம் மக்கள் வரக்கூடிய ஒரு தங்கும் இட வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பானாங்க. அல்லாஹ் தஆலா நம்ம வந்திருக்கிற அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னிப்பானாங்க. சரியான நேர்வழியை நமக்கு காட்டி கொடுப்பானாங்க. ஷேகுமாருடைய அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்தை மேலும் மேலும் உயர்த்துவானாங்க. இந்த ஞானங்களை பிச்சையிட்ட ஃபைஸு நாயகம் அவருடைய ஷேகுமார்களுடைய முரீதுகள் ஹுலஃபாக்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவானாங்க. எஜமானுடைய ஹான்தான் நல்லா ஆபாதாக்கி வைப்பானாங்க. எஜமானுடைய ஃபைஸானை உலகமெங்கும் சொல்லக்கூடிய நல்ல பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாங்க. ஃபித்னையே முதில்லா இல்லாமல், லர்ரா முதிர்ரா இல்லாமல் ஹக்கை ஷுஹூது செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாங்க. இந்த புனிதமிகு ரமலானை நாம் பெறுவதற்கு அல்லாஹ் பாக்கியம் செய்தது போலவே இன்னும் பல ரமலானை உடல் ஆரோக்கியத்தோடும் ஆஃபியத்தோடும் பெற்று ரமலானை நோன்பு நோற்று அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி இரவு காலங்களில் விழித்திருந்து அல்லாஹ்வுடைய ஞானங்களை பெற்று அமல் செய்து அல்லாஹ்வை ஷுஹூது செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. எந்த நன்மைகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களோ அவற்றையெல்லாம் அல்லாஹ் நமக்கு தருவானாக. எந்த தீமைகளை விட்டெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தேடினார்களோ அவற்றை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.